நமக்கு தவ வாழ்வு என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவங்க நம்மோட இணைப்பில் இணைந்திருக்காங்க. சிந்தனையை செயல்படுத்துவதற்கு முன் ஐயாவை பற்றி அறிந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் யூடி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னை மனவளக்கலையில் இணைத்துக் கொண்டு சிறப்பாக குரு சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். ஐயா அவர்கள் எம்காம், எம்ஃபில், எல்எல்பி மற்றும் நம்முடைய மனவளக்கலை யோகாவிலே டிப்ளோமா, எம்ஏ பட்டமும் பெற்றுள்ளார்கள். சென்னை யாதம்பாக்கம் மனவளக்கலை மன்ற ட்ரஸ்டில் இணைந்து சிறப்பாக குரு சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். ஐயா அவர்கள் வணிகவியல் துறையில் ஆசிரியராக பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்றுள்ளார்கள். முழு நேரமும் மனவளக்கலை பயிற்சியை சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார்கள். இத்தகைய சிறப்பு மிக்க ஐயா அவர்களை தங்களின் சார்பில் வணங்கியும் வாழ்த்தியும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவை துணை. நல்லதொரு வாய்ப்பை நல்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிந்தனை விருந்திற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஐடி இயக்க நகரத்துக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இந்த சிந்தனை விருந்துகளை கலந்து கொண்டுள்ள அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்து நிலை அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நாம இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய தலைப்பானது தவ வாழ்வு. இதுல 2 பொருள் இருக்கு. ஒண்ணு தவம் இருக்குது, இன்னொன்னு வாழ்வு. தவம் என்றால் என்ன? முதல்ல தவம் என்ன? இறைநிலையை அறிந்து கொண்டு அதனோடு கலந்திருப்பது, இறைநிலையை உணர்வு பெற்று அதனோடு கலந்திருப்பதுதான் தவம். தவம் என்பது தன்னை உணர்தல். அதுதான் தவம் சொல்றாங்க. தன்னை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னா, மன அலைச்சலை குறைக்கும் போதுதான் இறைவனோடு ஒன்றை கலக்க முடியும். அதுதான் மன அலைச்சலை குறைப்பதற்கான ஒரு பயிற்சி. அதான் தவம் என்பது தன்னை உணர்வதற்கான ஒரு பயிற்சி. அது ஒன்றி ஒன்று நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவு நிலையில் நிலைத்து விடும். நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்புகளுக்கு புலன்களுக்கு அமைந்துவிடும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமா. அப்ப தவம் என்றது என்ன? தவத்திற்கு பொருள் விளக்கம் என்ன? ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். எப்படி இருக்கணும்? ஏனோ தானோன்னு பண்ண முடியாது. நம்ம அதிலேயே ஊறி அதிலேயே நம்ம மனம் செலுத்தி ஈடுபடும் போதுதான் தவம் சித்திக்கும். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவிலே நிலைத்து விடும். அன்னைக்கு நமக்கு பெறுகின்ற அனுபவங்கள்லாம் அது அறிவிலே நிலைத்து, எது நல்லது நலம் தீது என்பதை உணர்ந்து கொண்டு எது நலம் பயக்கின்ற செயலோ அதை நாம் தக்க வைத்துக் கொள்வோம். நன்று தீது என்பதை உணர்ந்து கொண்டு அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவிலே நிலைத்து விடும். இப்போ அறிவு கூர்மையாயிடும், தவறு இதெல்லாம் நம்ம திருத்திக் கொள்ளக்கூடியவார் கிடைக்கும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமா. என்றென்றும் அறிவு, அதாவது கருவிடத்தே அறிவை ஒன்றும்னா நம்ம செய்கின்ற தவத்திற்கு பேரு குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்றோம். உயிரின் மேல் மனம் செலுத்தி தவம் ஏற்றுவது. உயிரின் மேல் மனம் செலுத்தி தவம் ஏற்றுவதுனா உயிர் சக்தி, அந்த குண்டலினி சக்தி மேல நம்ம மனம் செலுத்தி தவம் ஏற்றோம். அதனால இது என்ன சொல்றோம்னா குண்டலினி யோகம். சித்தர் பாஷையில சொல்லும்போது குண்டலினி யோகம் சொல்றோம். நம்ம சாதாரணமா சொல்லும்போது அது உயிரின் மேல் மனம் செலுத்தி தவம் ஏற்றும். இப்போ தவம் என்பது இன்றியமையாத ஒன்று. ஏன்னா இறைநிலை உணர்வு பெற்று இறைநிலையோடு கலப்பதற்கு தவம் அடிப்படை தேவை. அது என்ன பயனை தருதுன்னா, அது அறியாமை, அலட்சியம், அறியாமை உணர்ச்சி மயக்கம், மேலும் அலட்சியம் மூன்றுமே அறிவின் ஏழ்மை, அறிவு குறுகி பிறந்த துன்பம் நல்கும், அனைத்து செயல்களும் பிறக்கும் உண்மை காணீர், அறிவை அயரா விழிப்பில் பழகிக் கொண்டு அவ்வப்போது எழும் எண்ணம் வாய்ந்து அறிவின் ஒளியாய் வாழ ஆற்றல் நல்கும் அருள் வழியே குண்டலினி யோகம். அப்ப என்ன பண்ணுது குண்டலினி யோக தவம்? நம்ம உயிரின் மேல மனம் செலுத்தி தவம் பண்றோம். அது என்ன பலனை தருது? அறியாமை, உணர்ச்சி மயக்கம், மேலும் அலட்சியம் மூன்றுமே அறிவின் ஏழ்மை. அறிவு குறுகி பிழந்து தவறான செயல்கள்ல செயல்படும். துன்பம் நல்கும் அனைத்து செயல்களும் பிறக்கும் உண்மை காணீர். துன்பத்தை உண்டாக்குற எல்லா செயல்களுக்கும் வழிவகுக்கும்.
எண்ணம் சொல் செயல் என்று மூன்றுமே. இதனால என்ன கெடும்? மன தூய்மை, வினை தூய்மை, கருமை தூய்மை கெட்டு போயிடும். அனைத்து அறிவு குறிக்கப்பழந்து துன்பம் நல்கும் அனைத்து செயல்கள் அறிவை அயரா விழிப்பில் பழகி கொண்டு, அப்போ அயரா விழிப்பு என்ன? விழிப்பு நிலை என்று ஒரு வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பு சூழலில் அலை மனதின் அழுக்கை தற்சோதனையால் துடைத்து வந்தால் அன்பு வரும், கடமை உணர்வாகும் வாழ்வு பழுத்து வரும். இந்த பக்குவத்தால் வாழ்வில் சிக்கல் தீரும். முழு கல்வி இது உண்மை அறிவிற்கெட்டும் முறையாக பயின்றீர் வெற்றி காண்பீர் அப்படின்னு மகரிஷி ஒரு கவியில சொல்றார். இப்போ அறியாமை, அலட்சியம், உணர்ச்சிமயக்கும் அலட்சியம் மூன்றுனா அறிவினுடைய ஏழ்மை, அறிவு குறுகி பிறந்த துன்பம் நல்கும் அனைத்து செயல்களும் பிறக்கும் உண்மை காணி. அறிவை அயரா விழிப்பில் பழகி கொண்டு அவ்வப்போது எழும் எண்ணம் வாய்ந்து எண்ணத்தை ஆராய்ச்சியில ஈடுபடுத்திக் கொண்டே இருக்கணும். அப்போ எப்பொழுதும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டே இருக்கும்போது என்னாவது? அறிவின் ஒளியாய் வாழ ஆற்றல் நல்கும் அருள் வழியே கொண்ட நியோகம். அறிவு நல்ல செயல்படக்கூடிய ஏற்புத்திறன், இணக்கத்திறன், படைப்புத்திறன், முன்மான் நுழைவு அறிவு, பெருந்தகைமை என்ற குணாதிசயங்கள்லாம் மேம்படும். அப்போ தவம் என்பது எப்படி இன்றியமையாதது. தவமுறையும் அறநெறியும் பற்ற தருக்கென தன்முறைப்பு குன்றி போகும். பவவினைகள் புதிதேடா முன்னும் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருள் காணும். சிவநிலையை ஜீவனிலே உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது. எவரினும் இவ்வழியால் என்று உய்ய வேறு வழி ஏது பேருலகில் எண்ணிப்பாரு. தவமும் அறமும் தான் அடிப்படை. இப்போ தவத்தை பத்தி நம்ம பேசுறோம். தவம் என்பது மன அழுத்தங்களை குறைத்து சிந்தனை ஆற்றலை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு பயிற்சி. அப்ப சிந்தனை ஆற்றல் மேம்படும் போது என்ன ஆகுது? எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றுமே ஒழுங்குறுது. எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றினாலும் எவருக்கெனினோ தனக்கெனினோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு எனும் துன்பம் விழா வகையினோடு உண்மையிலேயே இன்பத்தை விளைவித்துக் கொண்டு உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கையை புண்ணியமாம். இதற்கு மரண அளவெல்லாம் பாவம் என்று புத்திமிக்கோர் விளக்கியுள்ளார். அப்போ எது ஒழுங்குறது? எண்ணம் சொல் செயல் என்றும் மூன்றும் ஒழுங்குறது. இதனால என்ன? மற்றவங்களுக்கும் துன்பம் கிடையாது, நமக்கும் துன்பம் கிடையாது. இன்னைக்கோ நாளைக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு எனும் துன்பம் விழா வகையினோடு உண்மையிலேயே இன்பத்தை விளைவித்துக் கொண்டு உலக இயல்போடு, உலகத்தில் என்ன இருக்கு? எல்லாமே இயற்கையில உள்ளதுதான், எல்லாம் இன்பகரமானது, இன்பமானது. அந்த இன்பமானதை நாம தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டே இருக்கணும். அதுதான் சொல்றாரு. அப்ப தவ வாழ்வு என்பது தவத்தை பத்தி நம்ம பார்த்தோம். தவம் தான் சொல்றோம். ஒன்றி நின்று பார்த்தோம். அப்புறம் தவமுறையும் அறநெறியும் பற்ற இப்ப அறநெறிக்கு வாழ்வுக்கு வரும்போது அறநெறி பற்றி சொல்றார் சாமிஜி. அறநெறி என்ன? வாழ்வு என்ன? ஒண்ணும் இல்ல. மனிதருக்கு உணவு, உடை, வீடு வேண்டும், மற்றவர்களுடைய கருத்தறிய மொழியும் வேண்டும். இனியும் முற்ற வயது வந்தால் வாழ்க்கைக்கு ஒரு துணையும் வேண்டும். அப்போ எப்படி இருக்கணும்? நம்ம மனிதனுக்கு எல்லா வசதிகளும் வேண்டும். உணவு, உடை, வீடு வேணும். மற்றவர்களுடைய கருத்து பரிமாற்றத்திற்காக மொழியும் வேண்டும். அப்புறமா இல்லறத்துக்கு உற்ற வயது வந்தால் வாழ்க்கைக்கு ஒரு துணையும் தேவை. அந்த துணையும் எப்படி இருக்கணும்னா நமக்கு அன்பும் கருணையுமாக ஒத்துமுறையும் வாழ்கின்ற ஒரு ஏற்றுக்கொள்கிற தியாகம், பொறுமை, தியாகம், விட்டுக் கொடுத்து, சகிப்புத்தன்மை இதெல்லாம் கொண்டவர்களாக இருக்கணும். அப்போ சகல வாழ்க்கை வசதிகளை அனுபவிக்கிறதுக்கான வழிமுறைகள் வேணும். உலகம் சுற்றும் வாய்ப்பு வேணும். இயற்கை காட்சிகளை கண்டு கடிக்கிற வாய்ப்பு வேணும். நல்நிலையை பண்படுத்த தியானம் வேண்டும். விடல் வேண்டும் தேவையற்ற அனுபவங்கள், விளையாது பெருகாத துன்பம் வாழ்வு. இப்போ எல்லாமே நமக்கு தேவைதான். உணவு, உடை, வீடு எல்லாமே இருப்பிடம் தேவை. அதோட நம்மளுடைய வாழ்க்கை துணையும் தேவை. அதுக்கப்புறம் நம்ம இந்த உலகம் சுற்ற வாய்ப்பை பெற வேண்டும். இயற்கை காட்சிகள் எல்லாம் கண்டுகளிக்கிறது. அதோடு இல்லாம நம்ம நல்நிலைவை பண்படுத்த தியானம் வேண்டும். நல்ல செயல்களை செய்யணும்னா சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மனநிலை உருவாகணும். அப்படி சிந்தித்து செயல்படக்கூடிய மனநிலை எப்போ வரும்? தியானம் பண்ணாதான், மனதை ஒருநிலைப்படுத்தினாதான், அந்த பயிற்சியின் மூலமாக தான் விழிப்பு நிலை என்ற வெளிச்சத்தை பெற முடியும். இப்போ விடல் வேண்டும் தேவையற்ற அனுபவங்கள், விளையாது பெருகாது துன்பம் வாழ்வு அப்படின்னு சொல்றாரு. தேவையற்ற பழக்க வழக்கங்கள் தான் நம்ம முன்னோர்களுடைய வாயிலாக நம்ம வாழ்க்கையை நடந்துகின்றது. அவர்களுடைய பெற்ற அனுபவங்கள் தான் நாகரிக வளர்ச்சியின் காரணமாக நம்ம கடைபிடித்துக் கொண்டோம். நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்படுவதெல்லாம் அவர்களுடைய வளர்ச்சி தான், அவர்களுடைய அனுபவங்கள் தான். உலகமே ஒரு பழைய பள்ளிக்கூடம். ஒவ்வொருவருக்கும் அன்றாட வாழ்வில் பல
சூழ்நிலைக்கேற்ப புதிய பாடங்களை பலாத்காரமாய் போதிக்கும். என்றும் அறிஞர் அவர் வாழ்வில் கண்டறிந்த பல விளக்கங்களே போதனைகள் தான் அவங்களுடைய போதனைகளா இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவத்துல கண்டதுதான் சொல்றாங்க. அதை நாம பின்பற்றி தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழும்போது எப்படி இருக்கணும்னா அற வாழ்க்கை. அப்போ அற வாழ்க்கை என்ன, உலகமே ஒரு பழைய பள்ளிக்கூடம் என்னும் போது எல்லா அனுபவங்களுடைய தொகுப்பு தான் நம்ம வாழ்க்கையுடைய நாகரிகமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாகரிக வளர்ச்சியை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இன்பத்தை மட்டுமே விரும்பி எண்ணம் சொல் செயல் விளைவி யூகிக்காமல் இன்பத்திற்கு முரணான செயல்களை ஆற்றி துன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறோம். இப்போ இன்பம் துன்பம் இரண்டுமே எவை என்று கண்டு நாம இரண்டையுமே கற்பனையால் மாற்றிக்கண்டும் இன்பையும் என்ற நிறைசல் ஒவ்வொருத்தருக்கும் இடமறியா மயக்க நிலைய மாயையில சிக்கிக்கிற நம்ம எல்லாம் இன்பமயமானது என்னை மறந்துட்டு இப்போ இயற்கையில உள்ளதெல்லாம் இன்பமானது என்பதை நம்ம கருதாம நம்ம தவறுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். துன்பத்துல நாமளே போய் வழியை மாட்டிக்கிறோம். அதுதான் சாமிஜி சொல்லுவாரு, இயற்கையில் விளையும் இன்பங்களை பாதுகாத்துக் கொள்ளணும், வழியை போய் துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அப்ப வாழ்க்கை என்றது என்னன்னா வாழ்க்கை என்பது பிறப்பிற்கும் பிறப்பிற்கும் இடைப்பட்ட காலம். இந்த இடைப்பட்ட காலத்துல மனிதன் முன்னோர்கள் சொல்லிய கருத்தின்படி நீதி நெறி வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதுக்குதான் அவங்க சொன்ன மாதிரி உணவு உடை வீடு எல்லாமே வசதியா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு ஒரு துணையை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பொருள் ஈட்டணும். பொருள் ஈட்டி இல்லம் கொண்டு காத்து அது நம்ம துய்த்து பிறருக்கு கொடுக்கணும் என்ற ஒரு நிலையை உருவாக்குனாங்க. அதுக்குதான் அந்த காலங்கள்ல வாழ்க்கை நிலையை கூட 4ஆக பிரித்தார்கள். இப்போ பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு 4ஆ பிரிச்சாங்க. அத வாழ்க்கை முறையில கூட அதை கூட என்ன சொல்றாங்கன்னா பிரம்மச்சரியம் அப்படின்னு இளமை நோன்பு, அப்புறம் இல்லறம், அப்புறம் துறவரம், தொண்டு என்ற 4 வகையில பிரிச்சாங்க. ஏன்னா எல்லாமே உணர்ந்திருந்தா ராஜாக்கள் கூட அந்த காலத்துல காட்டுக்கு போய் பயிற்சிகளை எல்லாம் எடுத்து வந்துதான் இவங்க எல்லா நீதி பரிபாலனம் அரசாங்கத்தை நடத்தினாங்க. அப்போ இதெல்லாம் அடிப்படையாக இருந்தது. அதெல்லாம் தமிழ் மறையில சொல்லும் போது அறம் பொருள் இன்பம் வீடு. அதான் வள்ளுவ பெருந்தகை சொல்லும் போது அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அத்தும் பிறன் பழிப்பது இல்லாமை நன்று. அப்போ எப்படி இருக்கணும், கடவுளை நம்பிக்கை இருக்கணும். அதாவது கடவுள் நம்பிக்கைக்கு சொல்லும் போதுதான் திருக்குறளை கூட சொல்லும் போது வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இப்போ இந்த உலகத்துல நல்லவனாக எல்லா அற வாழ்க்கையை மேற்கொண்டவன் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், வானத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு சமமானவன் என்று கருதப்படுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன, இறை உணர்வு பெற்று அதை உணர்ந்து கொண்டு அதனோடு ஒன்று கலந்திருப்பது. அதுதான் தியானம். வாழ்க்கை வசதிகளை மேம்படுத்திக் கொள்வதுதான் அற வாழ்க்கை. அற வாழ்க்கையில நம்ம சொல்றோம் அறநிறப்பட்டதே இல்வாழ்க்கை அதுவும் பலன் பழிப்பது எல்லாமே சொல்றோம், ரைட். அன்பும் அறனும் உடைத்தாய் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அன்புதான் அடிப்படை, அன்பே பிரதானம், அன்பே சிவம். இப்போ அன்புதான் அடிப்படை. இப்போ அன்பு அதை சொல்லும் போது என்னன்னா நம்ம அற வாழ்க்கைக்கு சொல்லும்போது மகரிஷி எளிய முறையில ஒண்ணு சொல்றாரு. அறம்பொருள் இன்பம் வீடுல தமிழ் முறையில சொல்லும் போது அன்புல இங்க நம்ம சொல்லும் போது அற வாழ்க்கையில ஒழுக்கம் கடமை ஈகை. இப்போ ஒழுக்கம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை என்பது வள்ளுவ பெருந்தகை சொல்ற கருத்துல நான் தான் சொல்றேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் தான் அடிப்படையானது. ஒழுக்கம் இருந்தா எல்லாமே தன்னால வந்துடும். அதனால ஒழுக்கம் தான் அடிப்படையானது. ஒழுக்கம். இப்போ கடமை இரண்டாவது என்ன சொல்ற, ஒழுக்கம் கடமை ஈகை. இப்ப கடமை என்னும் போது இல்வாழ்க்கையில இருக்கக்கூடியவருடைய கடமையை பத்தி கடமை என்பது கடன்பட்டு இருக்கிறோம் நம்ம சமுதாயத்திற்கு. இன்றும் கூட உணவு உடை மற்ற வசதிகள் எல்லாம் தருகின்ற உலக சமுதாயத்திற்கு என் சக்தி தன்னை சக்கமுறையில் பயன்படுத்துகிறேன் என்ற பெருநோக்க செய்கையே பேரற நிஷ்காமிய கர்ம பேரறமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உடல் வளர்த்து உயிரெடுத்து வாழ்கின்றேன், என் உடலை வளர்த்து உயிர் ஊட்டி இன்றும் கூட எனக்கு உணவு உடை மற்ற வசதிகள் எல்லாம் தருகின்ற சமுதாயத்திற்கு என் சக்தி தன்னை தக்க முறையில் பயன்படுத்துகின்ற பெருநோக்க செய்கையே நிஷ்காமிய கர்ம பேரர். இன்னைக்கும் கூட இந்த உலகத்துல நான் வாழ்வதற்கு காரணமாக கல்வி பொருளாதாரம் எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற சமுதாயத்திற்கு
என்னுடைய சக்தி இதனை தக்க முறையில் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது என்ற வகையிலே நான் சமுதாயத்திற்கு ஏதாவது உடல், பொருள், ஆவி மூன்றையும் உலக சமுதாயத்திற்காக அர்ப்பணிப்பேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பாரதி சொல்லும்போது கூட நிதி மிகுந்தவர் பொற்கொலை தாரீர், நிதிக்கு வரைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் இல்லாதோர் வாய்ச்சொல்லர்களே, அதுவும் இல்லாதோர் உடல் உழைப்பை தாரீர் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ வகையில சமுதாயத்திற்கு நாம் திருப்பி செலுத்த வேண்டிய கடமை இருக்குது. அதுதான் கடமைன்னு சொல்றோம். அதுதான் குடும்பத்துல வரும்போது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்வாழ்க்கையில இருக்கவருடைய பொறுப்பு என்னன்னா குடும்பத்தில் இருக்கவங்களே கவனிக்க வேண்டிய பொறுப்பு. அதுதான் அற வாழ்க்கை. அந்த அற வாழ்க்கையில என்ன பண்ணோம்? மனைவியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, பெற்றோரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு குடும்ப தலைவருக்கு இருக்கிறது. அந்த வகையிலேயே இந்த கடமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மூணாவதாக சொல்லும்போது ஈகை. மற்றவர் படும் துன்பம் கண்டு நாம அது முன்னின்று நம்மளே போய் வலிய போய் நம்ம அவளுக்கு உதவி செய்யணும். அந்த குணாதிசயம்லாம் இப்ப இருக்குமான்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நம்ம கைவர பெறணும். இந்த பயிற்சிகளின் மூலமாக தான் இதெல்லாம் கைவர பெற முடியும். ஈகை என்பது பிறர் படும் துன்பம் கண்டு வலிய போய் நம்மளே உதவி பண்ணணும். அதற்கான வாய்ப்புகளை நம்ம அதுக்குதான் அற வாழ்க்கையில என்ன சொல்றாங்கன்னா தொண்டு, துறவரம், அப்புறம் தொண்டு. துறவரத்துக்கு அப்புறம் தொண்டுன்னு வரும்போது என்ன? துறவுன்னும் போது பொருள், புகழ், செல்வாக்கு மூன்றிலேயுமோ அளவு முறை காத்தல். எல்லாமே இது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இது போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குவது. அதற்கான வழிமுறைகள் தான் சொல்றாங்க. ஒரு மகாபாரதத்துல ஒரு காட்சி. இது ஒரு விதுரன் ஒரு ஓலையை கொண்டு வராரு. அந்த ஓலையில கிரகப்பிரவேசத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரகப்பிரவேசத்து அந்த அழைப்புல என்ன போட்டிருக்காங்கன்னா, கிரகப்பிரவேசம் முடிந்தவனே நம்ம சூதாடி மகிழ்ந்திருக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்குது. இந்த தர்மருக்கு அந்த ஓலை வருது. விதுரன் அந்த ஓலையை தர்மர்கிட்ட கொடுக்குறாரு. தர்மன் அந்த ஓலையை எடுத்து பிரிச்சு படிக்கிறாரு தம்பிமார்கள் கிட்ட. அப்படி படிக்கும்போது சகாதேவன் கேட்கிறான், இந்த ஓலையை யார் எழுதியது? அந்த கருத்து தான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி கிரகப்பிரவேசம் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வரணும். அந்த நிகழ்ச்சியில நம்ம கிரகப்பிரவேசம் நிகழ்ச்சி முடிந்த பிறகு சூதாடி மகிழ்ந்திருக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்குது. உடனே சகாதேவன் மட்டும் கேள்வி கேட்கிறாரு, இது யார் எழுதியது? துரியோதனன். யார் கையெழுத்து போட்டது? திருதராஷ்டிரன் அப்படின்னு சொன்ன உடனே தர்மரு திருப்பி சகாதேவன் அதே கேள்வியை கேட்கிறார், யார் இந்த ஓலையை எழுதியது? யார் இந்த ஓலையில் கையெழுத்திட்டது? யார் இதை கொண்டு வந்தது? உடனே தர்மரு, என்ன சகாதேவா, நான் 1க்கு 2 3 தடவை சொல்லிட்டேன், நீ திருப்பி அதே கேள்வியை கேட்கிறேன். நான் எதுக்கு கேட்கிறேன்னா, உன்னுடைய விதி உன்னை வந்து சூதாட அழைக்கிறது, வாசலில் வந்து காத்திருக்கிறது. இது துரியோதனும் எழுதல, திருதராஷ்டிரனும் எழுதல, விதுரனும் கொண்டு வரல. உன்னுடைய விதி உன்னை அங்கே கொண்டு செல்ல தயாராக இருக்கிறது. அப்போ வாழ்க்கையில விதி என்பது ஒன்று உண்டு. அந்த விதியை மதியால் வெல்லலாம். அவர் முதல்ல கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த கிரகப்பிரவேச நிகழ்ச்சிக்கு நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டார். அப்படி கேட்டும் போது வேணான்னு யாரும் சொல்லல, இந்த கேள்விகளை மட்டும்தான் கேட்கறாங்க. அப்ப முதல்லயே யாராவது வேணான்னு சொல்லியிருந்தாங்கன்னா விதி அங்கேயே முடிஞ்சு போயிட்டு இருக்கும், மீண்டும் நீண்டு இருக்காது. அந்த விதி வாசல்ல காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்ப விதியை எதை கொண்டு வெல்ல முடியும்? மதியை கொண்டு வெல்ல முடியும். அதான் இந்த சூதாட்டத்திற்கு காரணமானது. அவங்க சூதாட்டத்துல எல்லாத்தையும் இழந்தாங்க, பொருள்லாம் இழந்தாங்க, எல்லாமே காட்டுக்கு போக வேண்டிய ஒரு துன்பத்துல ஆழ்ந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, விழிப்பு நிலை இல்லாத ஒரு செயல்பாடு. இப்போ விழிப்பு நிலை இருந்திருந்ததுன்னா இதெல்லாம் நம்ம துன்பத்துல போய் மாட்டின்னு இருக்க மாட்டோம் இல்லையா? இதெல்லாம் இந்த கதைகள், புராண கதைகள், இதிகாசங்களின் மூலமாக சமுதாயத்திற்கு நல்ல கருத்துக்களை உணர்த்துவதற்காக இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்ப நாமும் எப்படி இருக்கணும்? வாழ்க்கையில இறைவுணர்வோடு கூடிய அற வாழ்க்கை இருக்கணும். இறைவுணர்வுன்னு எல்லாவற்றிலும் இறைவனை காணுதல். ஆன பொருட்கள் அனைத்திலும் ஒன்றாய் அறிவாய் விளங்கும் முதல் ஜோதினான். இறைவன் தான் எல்லாமா இருக்கிறான். அந்த இறைவன் எப்படி இருக்கான்? உருவங்கள் கோடான கோடியாய்
அவை உள்ளும் புறமாய் ஊடுருவி நிறைந்து எங்கும் ஒரு சக்தி அறிவாம் இயற்கையா. அந்த இறைவனை நம்ம மனதில் கொள்ளணும். அத தவ வாழ்வின் போது நம்ம செய்கின்ற செயல்தான் நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைக்கும். இது ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு பணக்காரர், அந்த பணக்காரர் என்ன பண்றாருன்னா கடை வச்சிருக்காரு, மளிகை கடை. மளிகை கடை வச்சிருக்கவரு உடல் நோயுற்று ஆஸ்பத்திரியில இருக்கார். கடைசி மரணப்படுக்கையில் இருக்கார். அவருக்கு 4 பிள்ளைகள். இந்த புத்திர சோகம் அப்படி வரும்போது அவரு கேட்கிறாரு, பிள்ளைங்கள்லாம் அவர் சொல்லு அப்படின்றார். பிள்ளைங்கள்லாம் ஆஸ்பத்திரிக்கு வந்து அப்பாவை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவரு பிள்ளைங்களை பார்க்கணுன்ற எண்ணம் மாறி அவருக்கு என்ன வந்தது, கடையை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்டார். இப்போ அவருடைய எண்ணம்லாம் எங்க இருந்திருக்கு, பொருள்லயே தான் இருந்திருக்கு. இதுக்குதான் முன்காலங்கள்ல எல்லாம் கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படின்னு இறக்கும் தருவாயிலையாவது அந்த நாமங்களை உச்சரிக்கும் போது சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அந்த காலத்துல பிள்ளைகளுக்கு கூட கடவுளுடைய நாமங்கள்ல பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பொருள் புகழ் செல்வாக்கிலே நம்ம இருந்தோம்னா இப்பதான் வாழ்க்கையில இறைவனுடைய பாத கமலங்களை பற்றுவது. இந்த ஆன்மாவாது அந்த ஆசையிலேயே தான் இருக்கும். நிறைவு பெறாத ஆசைகளின் கூட்டம், அதுதான் கருமைய களங்கள். நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம் நெஞ்சம் மனம் பேச்சிடை பிடக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உடம்பொருத்தல். அந்த துன்பங்களுக்கெல்லாம் இதுதான் அடிப்படை காரணமாக இருக்கும். அப்ப நம்மளுடைய பற்று நீங்கிய ஒரு நிலையில வாழணும். பற்று நீங்கிய நிலையில வாழ முடியும்னா உலகத்துல அது ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கான பயிற்சி முறைகள்ல தான் நம்ம இருக்கிறோம். அப்படி அற வாழ்க்கை வாழ்வதற்கான பயிற்சி முறைகள் தான் நம்ம சாமிஜி சொல்லும்போது அதுக்குதான் மன தூய்மை, வினை தூய்மை, கருமைய தூய்மை. இங்க வந்த போதுதான் மன தூய்மை என்னன்னா, வினை தூய்மை என்னன்னா, கருமைய தூய்மை என்னன்றதெல்லாம் விளக்கம் நமக்கு தெரியுது. இதற்கு முன்னெல்லாம் நம்ம என்ன பக்தி மார்க்கத்துல இறைவனை நம்புவோம், இறைவனுடைய பேரை சொல்லுவோம், இறைவனை வழிபடுவோம். அப்படி வழிபடும் போதுதான் இறைவன் நமக்கு வேண்டியதெல்லாம் அருளுவான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான். அதனால அந்த இறை நம்பிக்கை பக்தி மார்க்கத்தில் இருந்தது. ஞான மார்க்கத்துல வரும்போது நாமே இறைவனை நம்முள்ளே காணுவது, அதுதான் மன அலைச்சலை குறைப்பது. அப்படி மன அலைச்சலை குறைக்கும் போதுதான் நம்மளே இருக்கக்கூடிய இறைவன், அப்போ நம்முள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நம்ம காண முடியும். அதுக்குதான் பயிற்சி முறைகள். அப்படி தவம் பண்றதால என்ன வரும், தீயவனை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விளைப்பில் நிலைத்து என்றும் தூயவனை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே தொடர்ந்து கடமையினை ஆற்றி மாய்மகனும் மறைபொருளாம் அறிவறிந்து மண்ணுலகில் உயிர்களுக்கு துன்பம் நீக்கி நேயமுடன் துண்டாற்றி இன்பம் காணும் நிறைய வாழ்வாம் நெறி, அதுவே யோகமாகும். யோக வாழ்க்கை வாழணும்னா என்ன, தீயவனை பதிவுகளை திருத்தி போக்கி, அப்போ தீய செயல்கள்லாம் செய்யக்கூடாது. தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் எப்பவுமே செய்கின்ற செயலை கணித்துக் கொள்ளணும். அதுதான் அயரா விழிப்பல். இது செஞ்சா என்ன விளைவு, தூயவனை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே தொடர்ந்து கடமையினை ஆற்றி, தூயவனை நல்ல செயல்களை செய்யணும், அது தொடர்ந்து கடமை ஆற்றணும். மாயவனும் மறைபொருளாம் அறிவறிந்து, மறைபொருள் நம்முள்ளே இருக்கக்கூடிய அறிவு என்ன, இறைவன் என்று சொல்லப்படுகின்ற மறைபொருள் தான் நம்முள்ளே அறிவாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பது என்பதை உணர்ந்து கொண்டு நாமும் செயல்படணும். யாருக்கும் துன்பம் இல்லாமல் நலம் தீது என்பதை உணர்ந்து கொண்டு எது நலம் பயக்குமோ அச்செயல்களை செய்வது. இப்போ தீயவனை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் தூயவனை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே தொடர்ந்து கடமையினை ஆற்றி மாயமெனும் மறைபொருளாம் அறிவறிந்து மண்ணுலகில் உயிர்களுக்கு துன்பம் நீக்கி, அனைத்துயிரும் ஒன்றென்ற அடிப்படையில் ஆற்றும் செயல் அனைத்தும் அன்பின் செயலே ஆகும். அப்போ மண்ணுலகில் துன்பம் நீக்கி நேயமுடன் துண்டாற்றி இன்பம் காணும் நெறி வாழ்வாம் நெறி, அதுவே யோகமாகும். நேயமுடன் துண்டாற்றி நட்பு கருணையோடு அன்பும் கருணையுமோடு செயல்படுவது. இததான் எளிய முறையில நம்ம மகரிஷியுடைய வாழ்க்கை முறையில அவர் சொல்லக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை முறையுடைய பழக்க வழக்கங்களை மாற்றி அமைத்துக் கொண்டு பழைய பழக்க வழக்கங்களில் மாறி அந்த பழக்க வழக்கங்களை பழக்கமாக மாற்றிக் கொள்வது. அதாவது நம்மளுடைய நல்ல பழக்க வழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிப்பது. இதுதான் வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான
இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு ஒரு குடும்பஸ்தன் அவர் என்ன பண்றாரு, ஒரு சாமியார் அவர்கிட்ட வராரு. ஐயா, என்னுடைய 30 ஆண்டு வாழ்க்கையில எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. நான் உங்ககிட்ட தீட்சை வாங்கின்னு சன்னியாசம் போய் வந்துடலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, சரிப்பா உன்னுடைய விருப்பமே, சரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவரை என்ன சொல்றாருன்னா, ஒரு குடிசையை காட்டி இந்த குடிசையில நீ தங்கிக்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அவர் அந்த குடிசையில தங்குறாரு. இந்த மகான் சாமியார் சொன்னா இல்லையா, அந்த மகான் 2 நாள் கழிச்சு இந்த குடும்பஸ்தன் தங்கி இருக்கிற அந்த இதுக்கு வராரு, குடிசைக்கு வராரு. அந்த குடிசைக்கு வரும்போது ஒரு நாய்க்குட்டி இருக்குது. இதை பார்த்து அந்த குடும்பஸ்தன்கிட்ட கேட்கிறாரு, என்னப்பா இது நாய்க்குட்டி இருக்க, இது ஏது அப்படின்றாரு. என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நாய்க்குட்டி தான் சுவாமி, அது என் மேல பாசத்தால அது எப்படியோ மோக்கம் பிடிச்சிங்க வந்துடுது அப்படின்னு சொல்றாரு. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகான் போயிடுறாரு. அந்த குடிசையை தாண்டி போயிடுறாரு. திருப்பி 2 நாள் கழிச்சு அந்த பக்கம் வரும்போது பாக்குறாரு, ஒரு சிறுவன் இருக்கான் அந்த குடிசையாண்டு. இது யாருப்பான்னு கேட்கிறாரு. இது என்னுடைய பையன், அதனாலதான் இந்த நாய்க்குட்டி மேல ரொம்ப பாசமா இருப்பான், அதனால அந்த நாய்க்குட்டியை தேடி இங்க வந்துட்டான் அப்படின்னு சொன்னாரு. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த மகான். இன்னும் 2 நாள் கழிச்சு மகான் இந்த பக்கம் வராரு. அப்போ ஒரு பெண்மணி இருக்காங்க. அப்போ அந்த குடும்பஸ்தனை பார்த்து இந்த மகான் கேட்கிறார், இது யார்ப்பான்றாரு. என்னுடைய மனைவி, இவங்க என் பையன் மேல ரொம்ப ஆசையா இருப்பாங்க, அதனால இவங்க வந்துட்டாங்க. உடனே அந்த மகன் சொன்னாரு, உனக்கு சன்னியாசம்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, நீ ரொம்ப பாசத்துல ரொம்ப நிறைய பாசப்பிணைப்புல இருக்க, உன்னை அன்பு அதனால பாசம் உனக்கு நிறைய இருக்குது, அதனால நீங்க குடும்பத்தை விட்டு உன்னால பிரிந்து வர முடியாது, அதனால நீ குடும்ப வாழ்க்கையில இருக்கலாம் அப்படின்னு சொல்ற. அப்போ துறந்து வரணும்னால கூட என்ன வரணும், ஆசையை முதல்ல விட்டு வைக்கலாம். புத்தர் சொல்லும் போது என்ன சொல்றாரு, ஆசையே அழிவிற்கு, டிசைர் இஸ் தி ரூட் காஸ் ஆஃப் மிசரி. நம்ம மகரிஷி சொல்லும்போது ஆசையினுடைய அளவு அதிகமாக இருந்தா, தேவை நிறைவடைந்த போதும் அந்த பொருள் மீதோ நபர் மீதோ நிகழ்ச்சி மீதோ மீண்டும் மீண்டும் விழுகின்ற ஆசைதான் பேராசை. ஆசை அருமை. அப்ப ஆசையை ஒழிக்கணும். ஆசையின் இல்லைன்னா என்ன ஆகும், ஆசையின் மறுமலர்ச்சியே 6 தீய குணங்கள் அப்படின்னு போயிடும். அதனால தவவாழ்வு என்பது எப்படி இருக்கணும்னா, வாழ்க்கையில சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை மேற்கொள்ளணும். மற்றவர்களுடைய வழி வாழ்க்கையை தொடர்ந்து நம்ம பின்பற்றி வரணும். அப்படி பின்பற்றி வரும்போது நீதி நெறியோடு நம்ம வாழ்க்கையை நடத்தணும். அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்ல பலனை தரும், நமது சந்ததிகளுக்கும் அது பயனுள்ளதாகும். அதை சொல்லும்போது தான் அது சாமிஜி சொல்லும்போது, பெற்றோர்கள் வழி வாழ்க்கை தொடர்ந்து பிள்ளைகள் உடல் நலமும் அறிவும் ஆகும். பெற்றோர்கள் நலமமைந்த மக்கள் வேண்டின் பிழை தீர்க்கும் தவமும் அறமும் ஆற்றல். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை முன்னோர்களுடைய வழியை தொடர்ந்துதான் வருது. வித்து தொடராக தான், கருமைய தொடராக தான் நம்மளுடைய வாழ்க்கை வருது. நல்ல சந்ததிகளா உருவாகணும்னா எப்படி இருக்கணும், பெற்றோர்கள் தவமும் அறமும் ஆற்றி இருந்தால் அப்பேராக்கும் பிள்ளைகளை வழி வழியாக தொடர்ந்து வந்து கொலக்கொடியை தூய்மையாக்கும். பெற்றோர்களும் பிள்ளைகளும் கடுத்தொடராம் பேரிணைப்பில் எப்போதும் ஒன்றே ஆவர். எப்படி இருக்காங்க எல்லாம் கருவழி தொடராக வர்றதால கருமைய தூய்மை இருக்கணும். கருமைய தூய்மை தான் வித்து தூய்மை. அந்த வித்து தூய்மை தான் நல்ல சந்ததியை உருவாக்கும். அதுதான் சாமி சொல்றார், இல்வாழ்வில் ஆய்ந்து கண்ட உண்மை இது. என்னுடைய வாழ்க்கையில நான் இதை கண்கூடா பார்த்தது, இல்வாழ்வில் ஆய்ந்து கண்ட உண்மை இது. கருமைய தூய்மை அடிப்படையானது. எண்ணம் சொல் செயல் 3 தான் இதுக்கு அடிப்படை காரணம். இப்போ தவம் என்பது மன அலட்சியலை குறைப்பது. அப்படி மன அலட்சியலை குறைக்கிறதால நமக்கு என்ன நன்மை, நம்ம மனம் விசாரமாகுது, ஏற்புத்திறன், இணக்கத்திறன், படைப்புத்திறன், நுண்மான் நுழைவதன் அறிவு, பெருந்தகைமை என்ற குணாதிசயங்கள்லாம் மேம்படுகிறது. அதோட எல்லாமே விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், பொறுமை, இதெல்லாம் நல்ல பண்புகள்லாம், அதெல்லாம் நமக்கு மேலோங்குகிறது.
அற வாழ்க்கை என்னும் போது அது வாழ்க்கையில நம்ம மேன்மை அடைவதற்காக, நம்மளுடைய குறிக்கோள்களை நிறைவு செய்து கொள்வதற்காக, நம்மளுடைய வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக, நாம் மட்டும் இல்லை, நம்முடைய நோக்கம் என்ன? தனி மனித அமைதி. இந்த உலக சமுதாய சங்கத்தினுடைய நோக்கம் என்னன்னா, தனி மனித அமைதி, ஊர் அமைதி, உலக அமைதி. இந்த 3 தான் அடிப்படையானது. அதுலதான் வரும்போது தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, சமுதாயம் அமைதி, ஊர் அமைதி, உலக அமைதி என்று அதுதான் நம்மளுடைய திட்டங்கள் கூட. அந்த முழுமையை நோக்கிய பயணத்தில் தான் அகத்தாய் பயிற்சிகள்ல கூட நம்ம என்ன சொல்றோம்னா, 4 மனவளக்கலையை 4 அங்கங்களாக பிரித்து அகத்தவம், அகத்தாய்வு, உடலப்பேறு, முழுமை பேறு என்று 4 திட்டங்களில நம்மளுடைய வாழ்க்கை முறையை, ஒரு பற்றற்ற வாழ்க்கைய நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கான முறைகளை, தனிமனித அமைதிக்கான முறைகளை எல்லாம் அதை திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால வாழ்க்கை என்பது சிறப்பாக, சீரும் சிறப்பாக வாழ்வதற்காக, இல்லறம் என்பது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவருடைய ஒத்துழைப்போடு வாழ்க்கை நடத்துவது. அப்போ சாமிஜியுடைய இது மாதிரி, அதாவது அன்பு ஊற்றாம் இல்லறத்து, ஆண் பெண் இருவேரும் அவர்களுடைய துணைவர்களை மனம் வருந்த செய்தால் துன்ப உணர்வுகளை தோன்றி தாக்கியோரை தாக்கும் தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும். இன்ப ஊற்றி இருவருடைய பெருக ஐன்முகம் வாழ்த்தோடு பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும். தன் பெயர் விளங்கும் தரமுள்ள மக்கள் தழைப்பார்கள் இல்வாழ்வில் ஆய்ந்து கண்ட உண்மை. நம்ம என்ன சொல்றாரு? அதாவது வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும்? அன்பு ஊற்றாம் இல்லறம். அப்ப அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருபேரும், 2 பேருமே அவர்களுடைய வாழ்க்கை துணைவர்களை மனம் வருந்த செய்தால் துன்ப உணர்வலை தோன்றி தாக்கியோரை தாக்கும். அந்த அலைச்சூழல் போய் மோதும் போது துன்பத்தை கொடுக்கும், அது நோயை உருவாக்கும். இன்ப ஊற்று இருவரிடையே பெருக இன்முகம் வாழ்த்தரோடு பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும். தன் பெயர் விளங்கும் தரமுள்ள மக்கள் தழைப்பார்கள் இல்வாழ்வில் ஆய்ந்து கண்ட உண்மை. அப்போ தவ வாழ்க்கை எப்படி இருக்குது? சாதாரணமாவே இல்லறம் என்பதே ஒரு தவ வாழ்க்கை தான். எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறாங்க அப்பா அம்மா எல்லாம். அவங்க எல்லாம் அவங்களுடைய ஆசா பாசங்களை எல்லாம் துறந்து விட்டு நமக்காக ஒதுக்கி விட்டு பிள்ளைகளுடைய கவனிப்புக்காக பிறவியின் நோக்கத்தை அறிந்த போது அவங்க என்ன பண்றாங்க? பிறவியின் நோக்கத்தை அறிந்த போதும் பின் அந்த எல்லையனை அடைவதற்கு அறநெறியில் விழிப்போடு பொறுப்புணர்ந்து ஆற்றி மனம் தூய்மை ஆன போதும், உறவுகளின் உண்மை இதழை உணர்ந்து ஆற்றி உயர்வான துறவிதலை அறிந்த போதும், முடிவாக துறவிதலை பெற்ற போதும் துய்த்த பேரின்பம் எவ்வாறு உரைப்பேன் அப்படின்னு சாமிஜி சொல்லுவார் ஒரு கவியில. அதாவது வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? அதை உணர்ந்து கொள்ளணும். தான் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம் கெடாமல் பார் ஒன்றினால் மற்றும் வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன இருக்குது? எல்லாருக்கும் 5 வகை கடமைகள் சொல்றோம். அந்த 5 வகை கடமைகள் நம்ம செஞ்சு அவ்வளவு. அதுதான் சொல்றாரு, பிறவியின் நோக்கத்தை அறிந்த போது பின்ன அந்த எல்லையனை அடைவதற்கு அறநெறியில் விழிப்போடு பொறுப்புணர்ந்து ஆற்றி மனம் செயல் தூய்மையான போது எல்லாத்தையும் செய்யணும். எண்ணம் சொல் செயல் 3 ஒழுங்கு வரணும். உறவுகளின் உண்மையிலே உணர்ந்து ஆற்றி நம்ம போயிடக்கூடாது. அது கூட ஒண்ணுத்துல சொல்லுவார் சாமிஜி, குடும்பம் சுமையா இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. அதுக்கும் ஒரு இதுல சொல்லுவார், நித்தியமான ஒன்றை அறிந்தடைய நினைத்த பலன் குருவடைந்தேன், 10 உத ஒழுக்க நெறி என கேட்டார் பதித்தேன் சத்தியம், உத்தமனாய் நில்லென்றார் உணர்த்தி விட்டார் ஓசை ஊமை ஒளி ஓங்காரம், நெற்றியிலே கண் திறந்தால் நிலையான பொருள் காட்டி நிலைக்க செய்தார், அத்துவித துவிதங்களை அதற்குள்ளே காட்டி முக்தி பெறும் விதம் உரைத்தார், முன் செய்த பதிவுகள் எல்லாம் அழைப்பதற்கு இல்லறமே சிறந்ததென காட்டி அறிவித்தார், அத்தனையும் என் அறிவில் பதிந்தபடி ஆழ்ந்து விட்டேன் அப்படின்னு அந்த கவியில சாமி சொல்றார். நித்தியமான ஒன்று இறைவன், அந்த நித்தியமான ஒன்றை அறிந்தடைய 10 வித ஒழுக்கு நெறி குரு கேட்கிறார். அந்த 10 வித ஒழுக்கு நெறியில அது வேற ஒரு கவியில வரும். அதுல என்னன்னா அது 10 வித ஒழுக்க நெறியில வித்து கெடும்பதாரம் மது புலால் அதெல்லாம் வரும், எண்ணெய் ஸ்தானம் அதெல்லாம் ஒரு 10 வித ஒழுக்க நெறி சொல்லுவார். அது வேற கவியில அதை சொல்றார். அதனால நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னா, தனக்கும் துன்பம் இல்லாமல் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ
எதனால? எண்ணம், சொல், செயல் என்று மூன்றினால். அப்ப எதுக்கு வேணும்? இது என்ன பண்ணணும்? அதாவது புலனடக்கம், 5 அளவு முறை. அப்ப புலனடக்கம் இருந்ததுன்னா என்ன வரும்? எல்லாமே நமக்கு கட்டுப்பாட்டுல வரும். அனாவசியமான பேச்சு குறைஞ்சிரும். வீண் செயல்பாடுகள்லாம் இருக்காது. எதை நினைக்கிறோமோ அதை செய்வோம். அது ஆராய்ந்து பார்த்து செய்யக்கூடிய செயல். நமக்கு நன்மை தருமா, மற்றவங்களுக்கு நன்மை தருமா, மற்றவங்களுக்கு தீமை தரும்னு அது தேவையே இல்லை. தவிர்த்து விடலாம் என்ற வகையிலே நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாறுதல்களை நாம பெற முடியும். இதற்கான பயிற்சி முறைகள்லாம் தான் நம்ம மகரிஷி எளிய முறையில, எல்லாருமே வேதங்கள், புராணங்கள் எல்லாமே இருக்கு, சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் இருக்கு. எளிய முறையில எல்லா கருத்துக்களையும் நாம புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்குறள்ல கூட அதே மாதிரி சொல்லப்படாத கருத்துக்களே கிடையாது. பற்றுக பற்றத்தான் பத்தினி, அப்பற்றை பற்றுக பற்று விடத்து. பற்று நீங்கணும். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் எல்லாமே பற்று தான். 3 கதைகள் பார்த்தோம் இல்லையா? எல்லாமே பற்று தான். இன்பத்தை மட்டுமே விரும்பி என்றும் எண்ணம், சொல், செயல் விளைவிக்கை யூகிக்காமல் இன்பத்திற்கு முரணான செயல்களை ஆற்றி இயற்கை வேகம் விளைவை மறந்திருந்தோம். இன்பம் துன்பம் இவை இரண்டையுமே எவை என்று கண்டிடாமல் இரண்டையுமே கற்பனையால் மாற்றிக் கண்டும் இன்பம் என்ற நிறை செல்வ ஊற்றிருக்கும் இடமறியா மயக்க நிலையே மயக்கத்தால தான் நம்ம இந்த துன்பத்துல ஆழ்ந்திருக்கிறோம். இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு தான் விழிப்பு நிலை என்ற வெளிச்சம் வேணும். அந்த விழிப்பு நிலை உருவாக்குவதற்கான பயிற்சி தான் தியான பயிற்சிகள். அந்த தியான பயிற்சிகளுடைய அடிப்படையில் தான் அகத்தாய்வு பயிற்சிகள். அகத்தாய்வு பயிற்சி, தியானம் என்பது இறைவனோடு ஒன்று கலப்பது, அதற்கான பயிற்சி. அதுக்குதான் மௌன காலங்கள் உதவி செய்கிறது. மௌன காலங்கள் என்ன பண்றோம்? தவம் பண்றோம், அகத்தாய்வு பயிற்சி. இப்போ இறைநிலையோடு ஒன்றி நம்ம இருக்கும்போது பேசா நோன்பாற்றுங்கால் அறிவுதனை பழக்கங்கள் எவ்வாறு வந்து வருவாய் மோதி பேசா நோன்பை கலைத்து பேச வைத்து பெரும்போரை நடத்துகின்ற நண்பு. பேசா நோன்பு என்பது இறைக்கும் உயிர்க்கும் உள்ள பிணைப்பை நன்கு உணர்ந்திட ஒரு நல்வாய்ப்பாகும். பேசா நோன்பு என்பது வாய்மூடல் அல்ல, பெரிய மறைபொருள் மனமதை அறியும் ஆய்வே. அப்போ பத்து நீங்க நிலம் எங்க வருது? இறைவனை பற்றி ஒரு எண்ணம் நம்முள்ளே வரும்போது நம்ம தவம் பண்றதால இறைவனோடு பெற்று இறைவனோடு ஒன்று கலக்கிறோம். இறைவனோடு ஒன்று கலக்கும் போது என்ன ஆகுது? எல்லாமே நம்மளுடைய அகக்காட்சிகளாக மௌன காலங்கள்ல அகத்தாய்வு பயிற்சிகள் பண்ணும்போது நலம் தீது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகள்லாம் அழித்துக்கொண்டே நன்மை செய்கின்ற செயல்களாக நம்ம மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய செயல், எண்ணம், சொல், செயல் என்ற மன தூய்மை, வினை தூய்மை, கருமைய தூய்மை இதற்கு ஒரு அடிப்படையாக அமைகிறது. இந்த அடிப்படையாக அமையும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாகிறது. இப்போ நேற்று வரலும் கோவப்பட்டோம், இன்னைக்கு என்ன சொல்றோம்? எனக்கு இப்போ கோபம்னா அவ்வளவா வர்றது இல்லை. ஏன்னா ஒரே நாள்ல மனிதனாக மகானாக மாறிவிட முடியாது இல்லையா? மனிதனாக மாற்றுவதற்கான பயிற்சி தான் நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சி. அப்போ இந்த பயிற்சிகள்லாம் எப்படி நமக்கு சாமிஜி முறையாக வடிவமைச்சிருக்காரு? முதல்ல உடல் ஓம்பல் என்ற வகையே உடற்பயிற்சி. அப்போ உடற்பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுது? அணு அடுக்குகள்லாம் சீர்மை அடைகிறது. அந்த அணு அடுக்குக்குள்ள இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் நீங்குது. அதுதான் சொல்லும்போது உடல் தவமாக செய்யணும். அந்த கோட்டிங் உள்ள இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் நீங்குது. அதுக்கப்புறம் உடற்பயிற்சிக்கு அப்புறம் தான் அந்த 3 ஓட்டங்கள்லாம் முறைப்படுத்தப்படுகிறது. அதெல்லாம் ரசாயனங்கள்லாம் நல்லா சுரக்குது. அதெல்லாம் நமக்கு தெரியும். உடற்பயிற்சி. அப்புறம் அகத்தாய்வு பயிற்சிகள். அகத்தாய்வு பயிற்சிகளை நம்ம வரும்போது தான் எண்ணம் ஆராய்தல், சினம் திருத்தல், ஆசை சேர்மத்தல், சினம் திருத்தல், கவலை ஒழித்தல் அப்படின்னு இந்த கடைசியில நான் யார். இந்த நான் யார் என்ற பயிற்சி தான் அடித்தளம், எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருந்து நான் யார் என்ற முழுமையை நோக்கிய பயணத்துல இது குணநல குணத்துல மாற்றத்தை உருவாக்குகிறது. இந்த குணத்துல மாற்றத்தை உருவாக்கும் போது முழுமையை நோக்கிய பயணத்துல அதுல 4 அங்கங்கள்: அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேரு, முழுமை பேரு. முழுமை பேர்ல தான் நம்ம எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு முழுமையாக அமைதியான வாழ்க்கையை, நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம பக்தி மார்க்கத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா தெளிவாக நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இங்க வந்த பிறகுதான் நமக்கு எல்லாமே புரியுது. மனோட கலைக்கு வந்த பிறகுதான் இந்த பயிற்சிகளின் மூலமாக தான் எல்லாத்தையும் கருமையம் தூய்மை, கருமைய தூய்மைன்னா என்னன்னு தெரியுது. உடல்ல இருக்கக்கூடிய உயிராற்றல், உடல்னா என்ன, உடல்ல இருக்கக்கூடிய சக்தி எப்படி இயங்குது, எல்லாமே நம்ம
உணர்ந்து கொள்கிறோம். அப்ப உடல் இயக்கத்தை பத்தியும் நாம தெரிந்து கொள்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா அன்பும் கண்ணியமாக இருக்கணும். தவம் செய்தால் சிவமாகலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சிவம் எப்படி இருப்பாரு? சிவம் என்ன? அசைவற்றவர். அப்ப தவம் செய்யறவங்க எப்படி இருப்பாங்க? தேவையானாதான் பேசுவாங்க. தேவையில்லாத சொற்களை பேசும்போது நாம வீணாவே நம்ம வம்புல மாட்டிக்குவோம். அப்போ எண்ணம், சொல், செயல் என்ற மூன்றிலும் அளவு முறை காத்தல். அதுதான் எண்ணம் கூட என்ன சொல்றாங்க? எண்ணமே ஒரு நாடக மன்றம் போல். எண்ணமே அதன் நிர்வாகி. எண்ணமே அதை காண்போம் ரசிப்போம். எண்ணமே அதை உரிமையாளர். அப்போ எண்ணம் தான் அடிப்படை காரணம். எண்ணம் தான் எழும் இடமோ ஒரு புள்ளியாகும். இயங்க முடியும் அளவோ அகண்ட ஆகாரம். நம்ம நினைக்கிறோம், நம்ம சும்மா நினைச்சுமே அப்படின்னா அது நினைச்சாலே போதும், அது செயலுக்கு வந்துடும். காலம், தேகம், பருமன், தூரம் என்ற அலகுகளின் அடிப்படையில ஏதாவது ஒரு நேரத்தில் அது செயலுக்கு வந்துடும். அதனால நம்ம வாழ்க்கை முறையில மாற்றங்களை காண்பதற்கு தான் முன்காலங்கள்ல இந்த 4 வகை அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு தமிழ் முறையில சொல்லும் போது அற வாழ்க்கை வாழணும், அதாவது பொருள் ஈட்டணும், அறம், பொருள், இன்பம், இன்பமான வாழ்க்கையா இருக்கணும், தான் அனுபவிக்கணும். அப்புறமா வீடுன்னா மோட்சத்தை அடைவதற்கான வழி, அதாவது மற்றவங்களுக்கு ஈகை அதெல்லாம் பண்ணி நம்ம வாழ்க்கையில உயர்த்தி கொள்ளணும் என்பதற்காக தான். அதே முறையில் தான் பக்தி மார்க்கத்தில் வரும்போதும் நம்மளுடைய ஞான மார்க்கத்துல வரும்போது அந்த கருத்துக்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அது கூட சாமிஜி ஒரு கவியில சொல்லும்போது, அறிவுக்கு அறிவு அடிமையாவதே பக்தி, அறிவை அறிவால் அறியப்பழகுதும் யோகம், அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி, அறிவறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். அப்ப ஞானம் என்பது அறிவின் தெளிவு. அந்த ஞானம் என்பது அறிவின் தெளிவு என்னன்னா, எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்கும் இயங்குகின்ற சக்தி கண்ட நிலையே முக்தி. அந்த ஞானம் எதுக்கிட்டு சொல்லும்? முக்தியை நோக்கிய பயணம். எல்லாத்திலும் இறைவனை, எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்கும் இதிலும் இயங்குகின்ற சக்தி கண்ட நிலையே முக்தி. சக்தி எல்லாவற்றிலும் இருக்கின்றது. இந்த சக்தி தான் நம்மையும் ஆட்கொண்டிருக்கிறது, நம்மையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு முதல்ல உடல் ஓம்பல், உடலை பாதுகாக்கும். உடல் ஒரு வாகனம். அதுதான் திருமூலர் சொல்லும்போது கூட உள்ளம் பெரும் கோயில். உடல் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும். அப்போ உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம். இது அதே மாதிரி இது அந்த இன்னொருத்தர் சொல்லும் போதும் அதுல என்னும் போது பட்டணத்தார் சாமிகள் சொல்லும் போது அவரும் அதுதான், ஊனுக்குள் நீ நின்று உறவினரை காணாமல் நான் என்று எண்ணி நலனறிந்தேன் பூரணமே அப்படின்னு சொல்றார். இப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? உடம்புதான் அடிப்படையானது. இந்த உடலை நம்ம பாதுகாக்கணும். அதுதான் தவ வாழ்வாக இருக்கணும். தவம் செய்தால் சிவமாக்கலாம் சொல்றோம் இல்லையா? சிவம் என்பது ஒரு இருப்பு நிலை. அந்த இருப்பு நிலையில நம்ம நல்ல கவனமா இருந்தோம்னா நம்ம செயல்பாடு சிறப்பாக இருக்கும். சக்தி என்னும்போது உடல்ல இருக்கக்கூடிய உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தியுடைய செயல்பாடு சிறப்பாக அமையும். அதனால நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சாமிஜியினுடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப எளிமையான கருத்துக்கள். நம்ம பக்தி மார்க்கத்துல புரிந்து கொள்ள முடியாத சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இங்க எளிமையாக புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் கடைபிடிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை முறையில மாற்றங்கள், பழக்க வழக்கங்கள் தான் தேவைகள்லாம் குறையுது. அப்புறம் அந்த அறநெறி வாழ்க்கையில நம்ம ஈடுபட முடியுது. அன்பும் கருணையும் மேலோங்குகிறது. அதை சொல்லும்போது அறிந்தது சிவம், வளர்ந்தது அன்பு. இதை சொல்லும்போதுதான் பக்தி மார்க்கத்துல நல்ல கருத்து கதைகளின் வாயிலாக, புராணங்களின் வாயிலாக, இதிகாசங்களின் வாயிலாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆன்மான்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஆன்மாவே அழிவில்லாததுன்னு தானே சொல்றோம். அவருடைய பழக்க பதிவுகள் தான் ஆன்மாவுக்கு வந்து சேருது. ஆன்மா என்பது உயிர். அந்த உயிர் தான் உயிரை விட்டு போனாலும் கூட அது தீயினால சுடாதது. ஆன்மா என்பது தீயில சுடாதது, தண்ணியில கரையாதது. இப்படி இருக்கக்கூடிய ஆன்மா மீண்டும் மறுபிறப்பு எய்திடும். அவருடைய வினைப்பதிவுக்கு ஏற்ப, செய்த செயல்களுக்கு ஏற்ப வினைப்பயனை ஒரு தேகம் கொண்டார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? தவ வாழ்க்கையா இருந்தா சிவமாகலாம். அப்போ தவ வாழ்வு என்பது சிறப்பான ஒரு வாழ்க்கையை குறிக்கோளாக கொண்டது. அந்த வகையிலே நம்மளுடைய முதல் செயலான எண்ணம், சொல், செயல் என்ற மூன்றினாலும் யாருக்கும் துன்பம் தராமை,
அதுதான் சொல்றார் வள்ளுவ பிறந்தகை சொல்லும் போது கூட, உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறு. தவச்சீலர்களாக இருக்கவளுக்கு எது நடக்க? உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு. மகிழ்ச்சி சொல்லும்போது கூட இரண்டு வர்க்க பண்பார், யாருக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது. அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த எல்லாரும் யாருக்கும் துன்பம் தரக்கூடாத ஒரு நெறிமுறையோடு வாழும்போது, நீதி நெறியோடு வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, மன நிறைவை நோக்கிய பயணத்தில் இருக்கும். மன நிறைவை நோக்கிய பயணத்தில் இருக்கும்போது என்ன, இறைவனை எல்லாவற்றிலையும் ஆன பொருட்கள் எல்லாவற்றிலும் காணுது. அது என்னவா இருக்கிறான்? எல்லாமாக இருக்கிறான். எல்லா பொருளையும் இறைவனை காணுது. எல்லாவிடத்திலும் அனைத்து உயிரும் ஒன்றென்ற அடிப்படையில் ஆற்றும் செயல் அனைத்தும் அன்பின் செயலே ஆகும். அனைத்து உயிரும் ஒன்றென்று ஆற்றும் செயல் அனைத்தும் அன்பின் செயலே ஆகும். அடிப்படையினா எல்லா உயிர்களையும் இறைவனை காணுதல். இறைவனை காணுவதற்கான வழி என்ன? தவம் தான். தவம் பண்ணாதான் மன அலைச்சல் குறையுது. மன அலைச்சல் எப்படி குறையுது? அது அலைச்சலை கூட நம்ம என்ன சொல்றோம்? மன அலைச்சல பீட்டா ஆல்பா தீட்டா டெல்டான்னு சொல்றாரு. மனமெனும் புதன்மது ஜீவகாந்தை அலை மனிதனிடம் புலனுபரில் விரைவு கொண்டு மன இலட்சியுள்ள வினாடிக்கு 14 முதலாக மாறி பல அலைகளிலே 40 வரைக்கும். மனமதுவே அகத்தவ ஆக்கினை துரியம் விபத்தில் மலைப்பின்றி 8 முதல் 13ஆம். மனம் சக்திகளம் நிற்க 4 முதல் 7ஆம். மறைபொருளாம் சிவகலத்தில் 1 முதல் 3ஆம். அப்போ மன அலட்சியங்களை குறைப்பதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த தவம். அலை மனதை ஆக்கினையில் நிறுத்தி ஒன்ற அது என்ன பண்ணும்? எல்லாமே மன எரிச்சல் குறையும். முதல்ல ஆக்கினையில நிறுத்தி ஐம்புலன்கள் அடக்கமும் சுழற்சி வேக அலையை வின் அதுவே உயிராக ஆற்றும் உண்மை கண்டு. உயிர் என்னவா இருக்குது? விண்ணுதான் உயிராக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் அனைத்து உயிரும் ஒன்றென்ற அடிப்படையில் ஆற்றும் செயல் அனைத்தும் அன்பின் செயலாகும். அப்போ அலைமனதை ஆக்கினையில் நிறைத்து ஒன்ற ஐம்புலன்கள் அடக்கமாகும். சுழற்சி வேக அலையவின் அதுவே உயிராக ஆற்றும் உண்மை கண்டு. அந்த உயிரெறிந்தால் அறிவெறியும் உலகங்கள்லாம் உயிர்க்குள் இருக்க காணும். உயிரெறியா அறிவுதலை மாயையாகும். ஒப்பற்ற உயிரெறிய ஞானமாகும். அப்போ உயிரை பற்றி நாம் உணர்ந்து கொண்டு செயல்படுகிறோம். அப்படி செயல்படும் போது நாம இறைவனுக்கு சமமானது. அதுதான் சொல்லும் போது வையத்துள் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு வள்ளுவ பிறந்தை சொன்ன அந்த குறளுடைய அர்த்தம் புரியாது. அப்போ பற்று நீங்கிய வாழ்க்கை, பற்று இல்லாத ஒரு வாழ்க்கையை முடியுமானால் யாருக்குமே பற்று இல்லாமல் இருக்க முடியும். ஏன்னா அந்த விதியை பற்றி ஒரு கதை சொன்னேன் இல்லையா, மகாபாரத கதை. விதி என்பது இருக்கு, விதிக்கப்பட்ட ஒன்று இருக்கு. விதி என்பது இறை சட்டம். இந்த செயலை செய்தால் இந்த செயலுக்கான விளைவு. நாம நன்மையை இன்பத்தை மட்டுமே விரும்புறோம், எண்ணம் சொல் செயலை யூகிக்காம. ஆனா இறை சட்டம் என்ன சொல்லுது? இதற்குண்டான இதுதான் பலன், இதுதான். அப்ப நாம என்ன பண்றோம்? இதுக்குண்டான பலன் துன்பப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம். இதுக்கெல்லாம் காரணம்னா நம்மளுடைய செயல்பாடு. அப்போ செயல்பாடு காரணம்னா நம்ம மனதுடைய உணர்ச்சி, எண்ணம் சொல் செயல். இதுதான் நம்மளுடைய பதிவுகளுக்கு காரணமாக இருக்கிறது. பதிவுகள்னும் போது மன தூய்மை, இவனை தூய்மை, கருமை தூய்மை, இந்த பதிவுகளை அடிப்படையாக கொண்டுதான் நம்மளுடைய வாழ்க்கை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த தொடர் வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ளணும்னா அறம் தவமும் ஆற்ற வேண்டும். அப்போ அறமும் தவமும் போது என்னென்ன, அது ரெண்டு சொல்றாங்க. அதாவது தவம் என்பது புறமாம், அகத்தவம் உள்ளாம், அறம் என்பது புறமாம். அதாவது தன்னை நோக்கி பயணித்தல், அதாவது தன்னலை விளக்கம் பெறுவது. தவம் பண்ணும்போது மன எழுச்சியை குறைத்து நம்ம உள்ள நோக்கி பயணிக்கிறோம். அதனால தவம் அகத்தவம் உள்ளாம், புறத்தவம் என்பது அற வாழ்க்கை. அற வாழ்க்கையினால் ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த ரெண்டு தான் குறிக்கோள். நம்முடைய வாழ்வுடைய நோக்கம் இறைநிலையை அடைவது. இறைநிலையை நோக்கிய பயணத்தில் போகும்போது நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இயற்கையை நோக்கிய இறைநிலையை நோக்கிய பயணத்தில் தான் நம்ம போய்க்கினே இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாம வாழ்க்கையில அன்பும் கருணையுமாக நீதி நெறியோடு கூடிய வாழ்க்கை முறையை நாம வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு துன்பங்கள் ஏதும் இல்லாம நம்ம இன்பமான வாழ்வை மேற்கொள்ள முடியும். அதுதான் அந்த காலங்கள்ல மகான்களால, யோக காலங்கள்ல ரிஷிகளாலும் முனிவர்களாலும் மகான்களாலும் இந்த வேத காலங்கள்ல இந்த
உபனிஷத்துல எல்லாம் கூட இந்த குறிப்புகள்லாம் எப்படி தியானம் பண்ணணும், எப்படி தீட்சை வாங்கிக்கணும், எப்படி உடற்பயிற்சிகள்லாம் செய்யணும், இது உடலுக்கும் மனதுக்கும் எப்படி உணர்ச்சிக்கும் எப்படி பலனை தரும் என்பதெல்லாம் அந்த காலத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களாக இருக்குது. இப்போ அந்த எளிய முறையில நிறைய யோகா பள்ளிக்கூடங்கள்லாம் நிறைய வந்துடுது. அதன் மூலியமாக நம்மளுடைய உடலை பற்றியும் உள்ளத்தை பற்றியும் சமநிலைப்படுத்திக் கொள்வதற்கான பயிற்சி முறைகள்லாம் நிறைய வந்தது. இந்த அஷ்டாங்க யோகத்துல இதனுடைய குறிப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதனால நம்ம வாழ்க்கையை முறைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் தவ வாழ்க்கை வாழணும். தவ வாழ்க்கை என்பது ஒண்ணுமே இல்லை, அளவு முறை காத்தல், அனைத்திலும் அளவு முறை காத்தல். தவம்னா எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு போயிட சொல்ல, துறவுக்கு போயிட சொல்ல, அளவு முறை காத்தல், நிஷ்காமிய கர்மம் சொல்றோம் இல்லையா? அதாவது எல்லாவற்றிலும் அளவு முறை, எண்ணம், சொல், செயல் அந்த மூன்றிலும் அளவோடு இருக்கணும். கடமைகள், நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நம்ம செய்யணும். அப்படி செய்யும் போது தான் நம்ம நிறைவை நோக்கிய பயணத்துல மனம் அமைதி பெறும். அப்போ முழுமையை நோக்கிய பயணத்துல நம்ம எளிதாக செல்ல முடியும். பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் என்பவெல்லாம் விட்டுடணும். இந்த பொருள் புகழ், செல்வாக்கு, இந்த 4 தான் அடிப்படை காரணம். நிறைவான வாழ்க்கை வாழணும்னா போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்து என்ற வகையிலே நம்மளுடைய செயல்களை அமைச்சுக்கணும். அதுக்குதான் நம்மளுடைய மனோடக்கலை பயிற்சிகள் ரொம்ப எளிமையான போதனையோடு கூடிய சாதனை மார்க்கமாக அமைந்திருக்கிறது. இதுல நம்ம பண்ணும்போது நம்ம இறைவனை பற்றி ஒரு புரிதல் வருது. இறைவன் எங்க இருக்கிறான், இறைவனை காண முடியுமா அப்படின்னும் போது நமக்கு என்ன எப்படி தோணுது? எல்லா செயல்களையும் இறைவனை காணுதல். முன்னெல்லாம் பாமர மக்கள் அப்போ இருந்த காலங்கள்ல எல்லாம், நம்ம கூட சின்ன வயசுல இருந்த காலங்கள்ல எல்லாம் பிள்ளையார் கும்பிடு, தேங்காய் ஓடி எல்லாமே. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு போய் பிள்ளையார் கும்பிடு, தேங்காய் ஓடி எல்லாம் நீ கேட்டதெல்லாம் நடக்கும் தான் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? செயல்களே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க தவறெழுத்து பயனென்ன பின் பரமனை வேண்டுவதால். செயலிலே விளைவாக சிவத்தின் செய்கை சிறந்த விளங்கும் தன்மை உணர்ந்து கொண்டால் செயல்கள் எல்லாம் நலம் விளைவிக்கும் வாரே செய்வோம், சிவனை நேராய் எரியும் சிறப்பு இதே. எல்லா செயலும் யார் இருக்குது? இறைவன் தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்பு கொடுத்தபடி அப்போதைக்கு அப்போதே அளிக்கும் சரிவிளைவு எப்போதும் கவலை விட்டு இடர்படுவார், இதை உணரார். ஆனா நாம தான் தப்பு கணக்கு போடுறோம். அந்த தப்பு கணக்கு தான் நம்ம துன்பத்துக்கு காரணமாக அமைகிறது. அந்த தப்பு கணக்கிலிருந்து விடுபடுவதற்கு வழி என்ன? செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை சிறந்த விளங்கும் தன்மை உணர்ந்து கொண்டால் செயல்கள் எல்லாம் நலம் விளைவிக்கும் வாரே செய்வோம், சிவனை நேராய் அறியும் சிறப்பு இது. எல்லா செயல்களிலும் இறைவனை காணுதல். இறைவன் நீதாம்பா எனக்கு வழிகாட்டி, நீ இல்லைன்னா அவன் என்று ஒரு அணுவும் அசையாது. அது அந்த எண்ணம் நமக்கு ஒரு மண்ணா வராது. எல்லாம் நான் செய்தேன். நாம ஒரு துரும்ப கூட கிள்ளி போட முடியாது. நமக்கு அந்த எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஆனா எல்லாவற்றுக்கும் அடிப்படையான இறைவனை நம்ம நினைக்கிறதே கிடையாது. நம்ம துன்பம் வரும்போதுதான் அந்த துன்பத்துக்கு காரணமான இறைவனை நினைக்கிறோம். ஓஹா, எல்லாம் அவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணி எனக்கு நல்லது, எனக்கு மட்டும் துன்பமாக இருக்கு, அக்கறைக்கு இக்கரை பச்சை. அந்த மனம் விசாலமாகணும். அப்படி மனம் விசாலமாகும் போதுதான் மற்றவர் படும் துன்பம் கண்டு இறங்குதல் ஒரு எண்ணம் வரும். நம்ம உதவி பண்ணலனா கூட ஒரு இறக்கப்பட்டோம்னு வச்சுங்க, அந்த இறக்கம் மற்றவங்களுக்கு மூலமாக பருந்தவர்களுக்கு பலனை தந்து விடும். எப்படி துன்பத்தை தருதோ அது மாதிரி நாம சொல்றோம். ஒரு சிலர் அவங்க கெட்டு போகணும்னு நினைச்சோம்னா யார் மூலியமா அவங்களுக்கு கெடுதல் வரும். அதே மாதிரி ஏழைக்கு நம்மளால உதவ முடியல, அந்த ஏழைக்கு யாராவது உதவணும்னு நீங்க மனசு வச்சு சொன்னீங்க, மனசுக்குள்ள சொன்னீங்கன்னா அது மற்றவங்களுடைய மூலியமா செயலுக்கு வந்துடும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு நம்மளுடைய ஆற்றல், நம்ம உடல் இருக்கக்கூடிய உயிராற்றல், நம்மளுடைய எண்ணம். நினைச்சாலே முக்தின்னு சொல்றோம் இல்லையா? அண்ணாமலை கரோகரா அப்படின்னு சொல்றோம், நினைத்தாலே முக்தி. இங்க இருந்து அண்ணாமலை கரோகரா தீபத்தை ஏற்றியாச்சு, சாப்பிட்டாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. ஓ, அந்த அளவுக்கு மன வலிமை. அந்த மன வலிமைக்கு காரணம் நம்மளுடைய பயிற்சி முறைகள். பக்தி மார்க்கத்துல எதை சொல்றாங்க? பக்தி மார்க்கம் என்னன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன? அன்பு, ஒழுக்கம், உயர்வு, ஒற்றுமை காண தேவை. அதே கருத்துக்கள் தான் இங்க வலியுறுத்தப்படுது. ஆன்மீகத்துல வரும்போது என்னன்னா இறை உணர்வு, இறைவனை எல்லா இடங்களிலும் காணலாம், எல்லாவற்றிலும் இறைவனை காண்தல். அப்படி வரும்போது இந்த பண்புக்கான பயிற்சிகள், அந்த பண்பு பயிற்சிகள்ல வரும்போதுதான் அகிம்சை, உண்மை, நேர்மை, வாய்மை, தன்னடக்கம், பணிவு, துணிவு, விடாமுயற்சி, தற்பெருமையின்மை, பொறாமையின்மை, இன்முகம் இனியும் சொல்லும், நல்லதையே காணுதல். அப்ப வாழ்க்கையில நம்ம பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த வாழ்க்கையை அற வாழ்க்கையை வாழும்போது நமக்கு துன்பம் இல்லை. துன்பம் இல்லாத வாழ்க்கையை நமக்கு எதை இட்டு சொல்லணும்? நான் வாழ்வுகின்ற முழுமையை நோக்கிய பயணத்துல மீண்டும் பிறவா நிலை பிறந்து பிறந்து இழைத்தேனே அப்படின்னு நால்வர் பெருமக்கள், அதாவது சமய குறவர்கள், சந்தான குறவர்கள்ல அந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள்ல மீண்டும் பிறவாத ஒரு நிலையை பெறணும். வாழ்ங்காலத்திலே மீண்டும் பிறவாத ஒரு நிலையை பெறுவதற்கான வாழ்வுதான் தவ வாழ்வாக அமையும். அந்த தவ வாழ்வுல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய பயிற்சி முறைகளை நம்ம கட்டாயம் நம்ம தினந்தோறும் அந்த பயிற்சிகளை செய்யணும். தவம் செய்வார் தம் கர்மம் தாம் செய்வார், அவம் செய்வார் ஆசை வரைப்பட்டு. அப்போ சிலர் பலராகிய காரணம் நோற்பார், சிலர் பலர் நோலாதார். ஏன் இந்த உலகத்துல நல்லவங்க இல்லை? அது காரணம்னா தவம் செய்வார் சிலர், அப்போ பலர் செய்ய நோலாதார் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். நம்ம தவம் என்ன வேற ஒண்ணும் இல்லை, சிந்தனை ஆற்றல் மேம்படுத்துவது, சிந்தித்து செயல்படுத்துவது, விழிப்பு நிலையோடு செயல்படுவது. தவம் என்ன உட்காந்துன்னு நம்ம கண்ணை மூடி இருத்தல் மட்டுமல்ல, எண்ணத்தை இறைவனோடு ஒன்று கலத்தல், அதுதான் தவம். அந்த பயிற்சி முறைகள்லாம் நம்மளுடைய முறையான பயிற்சி முறைகளின் மூலமாக நம்ம தொடர்ந்து செய்யும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை நம்ம பெற முடியும். அப்போ என்னென்ன நீங்குது? அறியாமை நீங்குது, அலட்சியம் நீங்குது, பொறாமை நீங்குது, தற்பெருமை நீங்குது, ஆணவம் நீங்குது. இதெல்லாம் நீங்கும் போது என்ன ஆகுது? விட்டு கொடுத்து, தியாகம், பொறுமை, சகிப்புத்தன்மை இதெல்லாமே வந்துருது. அப்ப என்ன நிறைவு தருது? அனைத்துயிரும் ஒன்றென்ற அடிப்படையில் ஆற்றுகின்ற, அனைத்துயிரும் ஒன்றென்ற அடிப்படையில் ஆற்றும் செயலனைத்தும் அன்பின் செயலே ஆகும் என்ற வகையிலே மனம் விசாலமாகுது. அப்படி மனம் விசாலமாகும் போது நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றுமே முறைப்படுத்தப்படுகிறது. அவர் முறைப்படுத்தப்படனா ஆசை, அளவுக்கு அதிகமான ஆசை இல்லை. அப்போ ஆசையெல்லாம் அளவு முறை காக்கப்படுகிறது. இப்படி எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒன்றோன்று ஒன்று உறுதுணையாக இருப்பதால நவ வாழ்க்கையில நம்ம சிறந்து மேலோங்கி வாழ ஒரு வாய்ப்பு நம்மளுடைய பயிற்சி முறைகள் அமைந்துள்ளது. நம்மளுடைய குரு வேதாத்திரி மகிழ்ச்சி அவருடைய அருளாசியால நம்ம இப்ப எல்லா வளங்களையும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பயிற்சி முறைகளை நம்ம தொடர்ந்து கடைபிடிக்கணும். அதுலதான் நம்ம முன்னேற்றத்தை காண முடியும். மீண்டும் பிறவாத ஒரு நிலையை பெறலாம் கூட நல்லவர்களாக, நன்மக்களாக, மனிதனாக வாழணும். அந்த வாய்ப்பை பெறுவதுதான் நம்மளுடைய தவமும் தற்சோதனையும். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த தலைப்பிலே பேசுவதற்கு ஒரு வாய்ப்பளித்த உலக சமுதாய சேவா சங்க தலைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐடி இயக்க நகரத்துக்கும் இந்த இணைப்பிலை கலந்து கொண்ட அனைவருக்கும், ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளித்திருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக வாழ்க வளமுடன். செவ்வேலையா, வாழ்க வளமுடன். செவ்வேலையா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. தவ வாழ்வு ரொம்ப சிறப்பா கொடுத்தீங்க. அந்த நீங்க சொல்றீங்க தவ வாழ்வுல நம்ம எல்லாமே நம்ம மகரிஷி நம்ம கோயில்ல அந்த கர்ம வினைகள் எல்லாமே போய்க்கலாம். எவ்வளவு நம்ம எதுவும் இல்லாது தவம் பண்ண நம்மளுடைய வினைகள் குறையும். நம்ம அந்த கர்ம வினைகள் உடற்பயிற்சி செஞ்சா கூட பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருந்தது. ஆனா சொன்னீங்க ஐயா, நீங்க நம்ம கருமையத்தை நம்ம டெத் ஆகிட்டாலும் எரிச்சாலும் ஒன்றும் ஆகாது, அழியாதுன்னு சொல்கிறீங்க. எல்லாரு கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறீங்க. அது எப்படி ஐயா அந்த ஆன்மான்றது அழிவு இல்லாதுன்றாங்க, எல்லாரு கூட இன்டர்லிங்காக, உலகத்தில் உள்ள எல்லாரோடையும் இன்டர்லிங்காக கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க ஐயா? அது இது பெரிய சப்ஜெக்ட் இருந்தாலும் தெரிஞ்சுங்க. ஆன்மாவுக்கு அழிவு இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் மறுபிறப்பு எய்திடும். அவரவருடைய செய்த வினை பயனா அதனுடைய பிறப்பாக வந்திருக்கிறது. ஒரு முற்று பெறாத ஒரு நிலையில வருது. காரணமே அதுதான். அதனால ஆன்மா என்பது உலகம் தோன்றிய காலத்திலிருந்து உயிர்களுடைய பரிணாமத்துல வந்ததுதான் ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. அதுதான் நிலையில கூட மரணம் வந்தா கூட என்ன சொல்றாங்கன்னா, சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூப்பியம், சாயுட்சம், 4 நிலைகள்ல அது திரும்ப போய் எங்க இருந்து வந்த இடத்துல இறைநிலையோடு இணைஞ்சிடும். அது வரல, அதுக்கு முன்ன வரல, என்ன சக்தி கலம் வரலாம் தான், பேரியக்க மண்டலம் வரலாம் தான் போக முடியும். அதையும் தாண்டி மீண்டும் மறுபிறப்பு இல்லாத நிலை என்னன்னா, ஆன்மா மறுபிறப்பே கிடையாது என்ற நிலை வரும்போதுதான் சாயுட்சம்.
அந்த நிலையை பெறுவதற்கான வழிமுறைகள் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதனால அவ்வளவு எளிதா அதை நம்ம கைவர பெற முடியாது. பயிற்சிகள் தான் அதுக்கு. தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் அந்த நிலையை எய்த முடியும். ஆனா அந்த ஆன்மா என்பது அழிவில்லாதது. எப்படி கடவுளுக்கு உருவம் கிடையாதோ அது மாதிரிதான் ஆன்மா. ஆன்மாவுக்கு உருவம் கிடையாது. அது வடிவம் எடுக்குது, அவ்வளவுதான். இப்ப இறைவன் தான் ஆன்மாவாக இருக்கிறான். அதனால அந்த ஆன்மாவை நம்ம அந்த இறைவனோடு கலக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம மேற்கொண்டோம்னா அங்க போய் சேர முடியும், அவ்வளவுதான். இதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் அதுக்கு பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிரின் நிலையெல்லாம் நிறைய விளக்கங்கள்லாம் மகரிஷியால சொல்லப்பட்டிருக்குது. மகான்கள் பலரால சொல்லப்பட்ட கருத்துக்கலாம். அது பெரிய வாஸ்து சப்ஜெக்ட். அதுக்கு அந்த ரொம்ப நேரம் ஆகும், சரியா? இருந்தாலும் ஆன்மா என்பது நிறைவு பண்ணோம்னா நம்மளுடைய செயல்கள் தான். நல்ல செயல்களை செய்யும் போது கருமையை தூய்மை பெற்று மீண்டும் ஒரு பிரவாத நிலையை, அதுதான் சொல்றாரு சாமிஜி, துரியாதி தவம். துரியாதி தவம் பேருனா என்ன? வீடு பேரு. வீடு பேரு தவத்துல நான் இறைநிலையோடு மனம் ஒன்றி விடுகிறது. அப்படி வரும்போது மீண்டும் பிரவாத நிலை, அவன் மோட்சம், முக்தி. அதுதான் அந்த நிலைக்கு வர்றது பயிற்சிகள் தான் காரணம். ரொம்ப கடுமையான பயிற்சிகள். ஒரே இதுல வந்துட முடியாது. ஒரே சந்ததியில பெறுவது கஷ்டம். ஏன்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கு இல்லையா? கருமையை தூய்மையானதான். கருமையை தூய்மை கெடுவதற்கு காரணம் நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம், மனம், பேச்சடை, பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிற வளம் வருத்தல், மற்ற சுதந்திர வாழ்வின் வளம் பறித்தல், இதெல்லாம் காரணம். இதெல்லாம் நம்ம இல்லாம இருக்க முடியுமா உலக வாழ்க்கையில? யாருக்காவது தவறு செஞ்சுதான் இருக்கோம். நம்ம தெரியாம கூட தவறு செய்தோம். அப்படி செய்தாலும் அதனுடைய வினைப்பயனை மீண்டும் பிறவி எடுக்கும். அதான் ஆன்மா மீண்டும் வருவர் பெய்தும். சரிங்கய்யா? அதே மாதிரிங்க ஐயா, ஆன்மா, அகம் எல்லாம்ன்றது இந்த கருமையம் தானங்களா ஐயா? எல்லாம் ஆமா. ஆன்மா, அகம், உள்ளம் எல்லாமே தான். நெஞ்சம், ஆமா, எல்லாம் உள்ளதான் கருமையும். அடிமனம், அடிமனம் எல்லாம் அடிமனம். நம்ம எல்லாருடைய இன்டர்லிங்க் ஆகி கனெக்ட் ஆயிருக்குன்னு எப்படி ஐயா தெரிஞ்சுக்கிறது? நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றோட தொடர்புடையது. இப்போ ஒரு விஞ்ஞானி இருக்காருன்னு வச்சுங்க, நீங்க இது அட்டாமிக் எனர்ஜி பத்தி திங்க் பண்ணணும்னு வச்சுங்க, மேலை நாட்டு விஞ்ஞானியுடைய அறிவு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நீங்க தவம் பண்ணீங்கன்னா அந்த அலைச்சூழல் விரைவில் நீங்க என்ன ஞாபகத்துல இருக்கோ அந்த ஞாபகத்துல அந்த அவருடைய ஆற்றல் வந்துடும் உங்களுக்கு. இதுதான். எப்படி நீரோட்டம் எப்படி இருக்குது? கடல் நீரோடு தான் நம்ம கழுத்து நீர் இணைஞ்சிருக்குது. அந்த மாதிரிதான் எல்லாருடைய ஆற்றலும் ஒன்று கலந்துதான் இருக்கு. அந்த பதிவு தான். அதாவது நீங்க எந்த அலைச்சூழலை எந்த அளவுல குறைக்கிறீங்களோ அந்த நேரத்துல அது வந்து உங்களுக்கு பிக்ஸ் ஆயிடும். நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் பிக்ஸ் ஆயிடும், வந்து சேர்ந்துடும். அது அந்த அந்த எண்ணத்துல இருக்கணும். நீங்க மகரிஷியை பத்தி நான் நிபுணர் இருந்தேன்னு வச்சுங்க, மகரிஷி தன்னால வந்து உதவி ஏதாவது துன்பம் வருதுன்னு வச்சுங்க, அந்த துன்பத்தை போக்கணும் அப்படின்னு மகரிஷி எண்ணத்தை நீங்க போட்டீங்கன்னா கட்டாயம் வந்து அந்த உறுதுணையாக அமையும். அந்த மாதிரிதான் நிறைய மகான்கள்லாம் சொல்றாங்க. அலைச்சூழல் விரைவு குறையணும். குறையதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க அது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த நிலைக்கு நம்ம போகணும். நம்ம அந்த அளவுக்கு இப்ப மகான் சொல்லி கொடுத்த பயிற்சி நம்ம ரெகுலரா செஞ்சு அவருடைய நிலைமைக்கு நினைச்சோன்னா அந்த அளவுக்கு நம்ம எவ்வளவு தூரம் ஃப்ரீக்வன்சி குறைக்கிறோமோ மகான் கண்டதும் நம்ம காணலாம். ஆமா ஆமா ஆமா, அதான் அவர் சொல்றாரு. நான் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தை தெளிவாய் சொல்றாரு இல்லையா? நான் சொல்றேன் நம்பாதப்பா, நீ கூட சுயமா சிந்திக்கலாம். இதை விட ஞானோதயம்ன்றது எப்போ வேணா வரலாம். உங்களுக்கு இன்னைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம். கடுமையான பயிற்சிகள் மூலமா தான் ஞானோதயம் பெற முடியாதுன்னு கிடையாது. எப்போ வேணா திடீர்னு வந்துடும் ஞானோதயம்ன்றது. அது கடவுள் தான், கடவுள் தான். அது எப்போ வேணா வரலாம் ஞானோதயம். எப்படி மகரிஷிக்கு அது ஒரு அவருடைய ராமலிங்க வள்ளலாருடைய அருள் பாலிச்சாரோ, அது போகர் அருள் பாலிச்சாரோ, அந்த மாதிரி யாருக்கு ஒண்ணா எப்போ ஒண்ணா வரலாம், சொல்ல முடியாது. பறவைகளின் காலடி அடையாளத்தை பார்க்க முடியாத ஆகாயிட்டு துறவிகளின் அறிவுகளை உறவை பத்தி சிந்தித்து அல்லதும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அப்புறம் நதி நீர் எங்க இருந்து உற்பத்தி ஆகுதுன்னு நமக்கு தெரியுமா? அந்த மாதிரி எல்லாம் நதி மூலம் ரிஷி மூலம் சொல்றாங்களே, அந்த மாதிரி எதையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. திடீர்னு வந்துடும் ஞானோதயம். ஞான உதயம் பிறகுதுன்னு சொல்றாங்களே, அதான் எப்போ ஒண்ணா யாருக்கு ஒண்ணா வரலாம். அதான் ஞானோதயம். சரிங்க, நன்றி. சிறப்பா ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. தவ வாழ்வு ரொம்ப சிறப்பா இருந்தது. மிக்க மகிழ்ச்சி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் யா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா தவ வாழ்வு வாழ்றமான்னு தெரியல. இவ்வளவு நீங்க பேசையில கேட்கல என்னமோ
வேற மாதிரி இருந்தது. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புயா. வாழ தவ முயற்சிக்கிறோம். வாழ்வுங்கிறது வாழ்ந்துங்கிறோம், வாழ வாழ முயற்சி முயற்சிக்கிறோம். இல்லையா, வாழ முயற்சிக்கிறோம். அந்த நிலையில தான் போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா. ஆமா, ஆமா. அதை நோக்கி பயணத்தில் தான் இருக்கும். இருக்கும். தவம் என்பது ஒரு தன்னை அறியும் பயிற்சி. அதுக்கு நல்லா அழகா சொன்னீங்க. எப்பொழுதும் ஒரு ஆராய்ச்சி நிலையில இருக்கணும். சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒழுக்கம், ஈகை, கடமை. இப்ப நிறைய கதைகள்லாம் சொல்லி விளக்குனீங்க ஐயா. ஆனா இயற்கை துன்பம், அதாவது இயற்கை துன்பம் நமக்கு வாரது நம்மளா கூட இழுத்துக்கலாம்னு சொல்லலாம். இந்த செயற்கை துன்பம்ங்கிறது தவிர்க்கப்பட மாட்டேன். சமுதாய துன்பம், மற்றவர்களால ஏற்படுற சில துன்பங்களை நம்ம தவிர்க்க முடியல. அந்த சமயத்துல நம்ம உணர்ச்சி வசப்படாம இருக்கிறோமான்னு தெரியல. ஏன்னா இருக்கிறது மாதிரி நடிக்கலாம் முடிய மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு தான் இருக்கு. ஒண்ணு அந்த செயற்கை துன்பம். இன்னொன்னியா இப்ப இந்த தர்மரையாவுக்கே நீங்க விதியை எப்படி வெல்ல முடியலன்னா நம்மெல்லாம் வென்றோமான்னு இப்பதான் தோணுது எனக்கு. இவ்வளவு நாள் நம்மெல்லாம் மகிழ்ச்சிட்டு இருக்கோம், வென்றுவோம் அப்படிங்கிற ஒண்ணம் கூட தர்மரே வெல்ல முடியலன்னா நம்ம என்ன சுதாரிக்கணும் அப்படிங்கிற என்ன வருது. இந்த சூதாட்டத்துல பகடக்காய் உருட்டும் போது தேவதைகள் தர்மர்கிட்ட சொல்லுது, தர்மர்கிட்ட தேவதைகள் பேசுது, இந்த சூதாட்டத்துல நான் உருட்டுற கட்டையில நான் இருக்கிறேன், நான் அவன் என்ன வசியம் பண்ணி வச்சுக்கிறான், நான் அவன் சொல்றதெல்லாம் கேட்டுதான் ஆகணும், இல்லைன்னா என்ன துன்பத்துல ஆயிடுவான் அப்படின்னு தேவதை சொல்லுது. தர்மருக்கு எல்லாம் தெரியும், தர்மருக்கு தெரியாதது கிடையாது, தெரியும். நமக்கு விளக்கறதுக்காக தான் இந்த கதைகள்லாம் வந்தது. கண்டிப்பாயா. இந்த மகாபாரதமும் ராமாயணமே காட்டுக்கு போயே நமக்கு பல விளக்கங்களை கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும், ரெண்டு கதையும் புராணங்களை பாருங்களேன் ஐயா. ரொம்ப நல்லா இருந்ததுயா, ரொம்ப சிறப்பு. ஆனா இந்த செயற்கை துன்பம்ங்கிறத ஒண்ணு வரப்போது நமக்கு தெரிஞ்சிருது. ஒரு செயற்கையில என்னென்ன நடக்குது பாருங்களேன். அது இயற்கை துன்பமா கூட இருக்கலாம். இப்ப வெள்ளம் வருது, திடீர்னு பஸ் இல்ல செயற்கை துன்பம். நம்ம செல்ஃபி எடுக்கிறோம், போய் எங்க போட்டுக்கிறான், கடல்ல போய் அந்த பாறை மாதிரி ஏறி நின்று எடுக்கிறான், கடைசியில அங்க விழுந்து போடுறான். செயற்கை துன்பம் தான் அது, நம்மளே ஏற்படுத்திக்கிட்டு தானே அது, வலியை போய் துன்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு தானே அது. இயற்கையில தானே, ஏன் எங்க போய் எடுக்கணும், வெளியில இருந்து தரையில இருந்து எடுக்கலாம்ல. செல்ஃபி எடுக்கிறேன்னு அதுல விழுந்து போறான், அதெல்லாம் இருக்கு. கண்டிப்பா அந்த விபத்துக்கள் இதெல்லாம் பார்க்கும் போதே நம்ம நியூஸே போட முடியலையா. இப்ப விபத்துக்கள் அது இதுன்னு வரும்போது அது எந்த துன்பத்துல சேர்க்கறதுன்னே தெரியல. விதியா இல்ல அவங்களுடைய கர்ம வினையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. கர்மாவும் ஒரு காரணம் தான், கர்மாவும் ஒரு காரணம் தான், நம்மளுடைய அறியாமையும் ஒரு காரணம். அலட்சியம், அறியாமை, அலட்சியம். ரொம்ப சிறப்பியா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆலியார்ல ஜூன்ல லாஸ்ட்ல உங்க மாணவிகளோட சேர்ந்து உங்க பிறந்த நாள் நானும் இருந்தேன். ஆமா ஐயா, ரொம்ப நன்றி. உங்களை பார்த்த உடனே போன மாசம் ஐயாவுக்கு பர்த்டே வந்திருக்குன்னு நினைச்சேன், நான் வந்திருந்தேன். ஆமா, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருந்தாங்க. நானும் இங்க நின்று உங்களோட போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டேன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கவிதா அம்மா, உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, அதாவது ஒரு எண்ணம் ஒருவரையும் கெடுக்கலாம், ஒருவரை வாழ்த்தலாம்னு சொன்னீங்க. ஆமா ஆமா, நல்லதும் பொண்ணும் கெட்டதும். நாங்கய்யா நல்லதும் பொண்ணும் கெட்டதும் பொண்ணும் எண்ணங்கள். ஆமா. அப்புறம் பக்தி மார்க்கத்துல சொன்னீங்களேயா 4: ஒழுக்கம், அன்பு, உயர்வு, ஒற்றுமை. ஒற்றுமை. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக வளர்மதி அம்மா, உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பா இருந்தது ஐயா உங்களுடைய தவ வாழ்வு உரை, மிகவும் சிறப்பா இருந்துச்சு. தவமும் மரமும். எனக்கு என்னன்னா, தவம் பண்றேன், அது கொஞ்ச நாள் நல்லா போகுது, ஆனா அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பிரேக் வந்துடுது. அது நானே அகத்தாய்வு பண்ணும்போது அது தெரியுது, ஏன் இப்படி பண்றோம், எதற்காக இப்படி வருதுன்னு. அது என்ன பண்றது, அது கொஞ்சம் கொஞ்சம் கேப்ல அந்த வருது, நம்ம அப்படியே சீரா கொண்டு போக முடியல. இப்ப கிருபானந்தி அம்மா சொன்ன மாதிரிதான் நம்ம ப்ராசஸ்ல தான் இருக்கேன். முயற்சி தான். அதாவது நம்ம அந்த நேரத்துல நம்ம சொல்லிக்கணும், ஏன்னா நான் தவம் பண்ண போறேன், உடலும் மனசும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு முதல்ல சொல்லிக்கணும். சொல்லிக்கணும் தான் உட்காந்து நமக்கு டைம் இருக்கும், அந்த டைம் விட்டுட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன்னு வச்சுங்க, ஒத்துழைக்காது. இந்த நேரத்துல நம்ம விடாமடியா
அப்புறம் பண்ணலாம்னே இல்லையா? அது உட்காரவே சில சமயம் காலையில பண்ணிடுவேன். நைட்டும் முடிஞ்ச அளவுக்கு அந்த சாந்தி பண்றேன். ஆனா இந்த ஈவினிங்ல விட்டுடுறேன். அதுதான் அது என்னன்னு நீங்க தெரியல. ருட்டீனா கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, ருட்டீனா கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க அந்த முறை மாறாது. இப்ப நாங்கெல்லாம் அந்த பழக்கத்துல வந்துருந்தாலும் முறை நீங்க மாறவே மாறாது. எப்படி இருந்தாலும் அது பழக்கம் வந்துருது இல்லையா? ஒரு முறைன்னு வந்துச்சுன்னா மாறவே மாறாது. பழக்க வழக்கமா மாறிடும். காலைல கண்டிப்பா. அந்த 4 மணிக்கு 5:30 மேல மணிக்கு நம்ம ஜூமே 5:30 மணிக்கு வைக்கிறாங்க இல்லையா? மகரிஷி குரல்ல உட்கார்ந்துருவேன். ஆ, கொஞ்ச நாள் போகுது. திடீர்னு ஒரு ம். தடை. அதுதான் வராம பாத்துக்கணும். நீங்க அதுக்கு துணிவை நீங்க தான் ஏற்படுத்திக்கணும். இனிமே அந்த நேரத்துல எனக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீங்க மனசுக்குள்ள வேண்டிக்கணும். கட்டாயம் நடக்கும். அவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அந்த நேரத்துல. வேலை வராது. அங்க போலாம், இங்க போலாம்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப கூட சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க, 7 மணிக்கு மேல போலாமா அப்படின்னுவாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம வாய்ப்பு கிடைக்கும். நம்ம முதல்ல வேண்டிக்கணும். மனசுல சங்கல்பம். வேண்டி சரிங்க, நடக்கும். சரி. ஐயா உங்க ஃபோன் நம்பரை கொஞ்சம் போடுங்க ஐயா. வாழ்க வளமுடன். 99 டிஸ்பிளேல போடுறீங்களாமா? நான் நோட் பண்ணி. ஐயா சொல்லுங்க, நான் போடுறேன். 99 நன்றி அம்மா. 99 62 62 50 50. சொல்லுங்க ஐயா. 996250 తర్వాత 996250 2242 2242. 2242. ம். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக உமா அம்மா உங்களுக்கு கொடுத்தாச்சுமா, அன்மீட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்குமா? மடம் தள்ள வெள்ளம் போல எப்பவும் போல அருமையா இருந்துச்சு தவா வாழ்க்கை. சூப்பரா இருந்துச்சு ஐயா. ரொம்ப நன்றி. நிறைய கதைகள்லாம் சொன்னீங்க. என்னால நிறைய கேட்க முடியல. கொஞ்சம் அப்புறம் நான் யூடியூப்ல கேட்டுக்கிறேன். அந்த ஆன்மா பத்தி சொன்னீங்க இல்லையா, அது மறுபடியும் உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஆன்மாவுக்கு அழிவில்லை. ஆன்மாவை என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மாவில மண்ணுல போயிச்சாலும் அது அழியாது, நெருப்புல சுட்டாலும் அழியாது, தண்ணியில போட்டாலும் அழியாது. அப்போ மறுபிறப்பு எய்திடும். மறுபிறப்புன்னா என்ன? வினை பயனே ஒரு தேகம் கண்டாய், நான் செய்த வினை பயனுக்கு ஏத்த மாதிரி ஒரு மறுபிறப்பு வருது. அது அப்போ ஆன்மா என்பது இறைவன் தான். இந்த இறைவன் தான் உயிரா இருக்காரு, அவர்தான் மனமா இருக்காரு, அறிவா இருக்காரு. அது தொடர்ந்து வந்துக்கினே தான் இருக்கும். அந்த ஆன்மா முற்று பெறணும்னா, இறைநிலையோட கலக்கணும்னா மன தூய்மை, வின தூய்மை, மைய தூய்மை. இது எல்லாருக்கும் வருமானா? எல்லாருக்கும் வராது. நிறைவு பெறாம ஆசை இருந்ததுன்னா அது வராது. அதுக்கு பல ஆண்டு ஆகும். அதனால அது கடுமையான பயிற்சிகள்லாம். நாமளை பொறுத்தவரை துன்பப்பட்டு இறக்குறாங்களையா, உடம்பு வலியோட இறக்குறாங்க. அவங்களுக்கு அந்த கர்மால கழிஞ்சிருமாங்க? கழியாது கழியாது கழியாது. அதுலயும் சிலருக்கு பிறவி இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு வேற காரணம் இருக்கு. 3 காரணங்களால பிறவி இருக்காது. வலி வேதனையோட இருக்காங்க, இறக்க சேவாயில வலி வேதனையோட இருக்காங்க. அப்ப அந்த கர்மா உங்களுக்கு கழியுமா? கழியாது. அதுதான் என்ன சொல்றாங்க தானே, நீங்க செய்த பயன் உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்க, மனதிலே குழப்பம், வாழ்க்கையிலே சிக்கல். ஏன் உடல் நோய் வந்தது? நீங்க செய்த செயல். உங்களுடைய நீங்கன்னா நீங்க கிடையாது. நீங்க, உங்க அப்பா அம்மா, சந்ததி, முன்னோர்கள் செய்த பயிர் வித்திலே உண்டு. முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்திலே உண்டு. மூளையிலே உன் செயல் பதிவு அனைத்தும் உண்டு. பின்னே நீ செய்ய வினைக்கு புலனைந்து முயற்சி பெற்ற பழக்க பதிவும் உண்டு. அதனால இந்த 3 இருக்கிறதால இதெல்லாம் உணர்ந்து நீ நல்லது செஞ்சினா தூய்மை பெறுவ, நீ நல்லது செய்யல, நீ தொடர்ந்து தப்பு பண்ணியிருந்தனா இந்த வலி வேதனைகளை நீ அவஸ்தைப்படுற அப்படின்றது ஒரு உதாரணமா வந்துடும். அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கான். தொடர்ந்து போ, வித்து தொடராக போ. ரொம்ப அருமை ஐயா. கதையெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கிருபாநிதி அம்மா நம்ம ஆமா வந்திருந்தாங்க போல இருக்கு. அவங்க தெரியும் எனக்கு. கிருபாநிதி அம்மா ரொம்ப ஃப்ரெண்டு. எங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, அவங்க பார்த்தது இல்ல. எனக்கு தெரியும், அவங்க தெரியும். கிருபாநிதி அம்மா ஃப்ரெண்டு தான் எனக்கு. அவங்க வந்திருக்காங்க போல இருக்கு. நம்ம ஒரு 3 வருஷம் முன்னாடி நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா, நம்ம 4 வருஷம் 21, 22 பேட்ச்ல நம்ம இருந்திருக்காங்களா? அவங்க சொன்னாங்க அந்த பர்த்டே பார்ட்டில நான் இருந்தேன்றாங்களா? சரி, நம்ம கலக்கிட்டோம் ஐயா. கலக்கிட்டோம். நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. வேற யாராவது அன்பர் இருக்கீங்களா கேள்வி கேட்கிறதுக்கு? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தவ வாழ்வு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறையா. வேற யாரும் கேள்வி கேட்கல. ரொம்ப அருமையா இருந்துச்சு, சிந்தனையும் அருமையா இருந்துச்சு. இன்னொரு அன்பர் வந்திருக்காங்க.
வாழ்க வளமுடன் ஐயா. கீதாமா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா வாய்ப்புக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா உங்களோட ஸ்பீச், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஐயா அது இப்போ ஆன்மா பத்தி சொன்னீங்க இல்லையா, ரீபர்த் இல்லன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்ல நான் அப்படியே நினைச்சிருந்தேன், ஆஃப்டர் டெத் நாங்க என்னென்ன கெட்டது பண்றோம். என்னோட இது ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சுன்னா, ஆஃப்டர் டெத் என்னென்ன நாங்க கெட்டது பண்ணிருக்கிறோம் அது பேக்கேஜ் மாதிரி அந்த வேற ஒரு வீட்டுக்கு போய் அப்படியெல்லாம் துன்பம் கொடுத்திருந்தா துன்பம் படுறோம் அப்படி நினைச்சிருந்தேன். ஆனா ஒருத்தர் சொல்றாங்கோ இது ரீபர்த் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, அதே கன்ஃபியூஸா இருக்கு ஐயா. இல்ல ரீபர்த் உண்டு. இது பெரிய சப்ஜெக்ட். ஆன்மான்றது பெரிய சப்ஜெக்ட். பிறப்பிற்கு முன்ன இறப்பிற்கு பின்னும் உயிர் நிலைன்னு நிறைய அது ஒண்ணும் இல்லை. நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதனுடைய விளைவு தான் தொடர்ந்து போகுது. நம்ம நல்லது செஞ்சோம்னா நம்ம பிறவி தூய்மையாகும். 7 பிறப்பின்னு சொல்றாங்க இல்லையா, அப்பா, புள்ள, தாத்தா, பாட்டன், பூட்டன், ஓட்டன், அப்புறம் சேயோன் அப்படின்னு இருக்கோம். அந்த 7 பிறவியில 7ஆவது பிறவியில கழிஞ்சிரும். எப்படி இருந்தாலும் ஆன்மா பதிவை கழிச்சிக்கும். அதுக்குள்ள நல்லவங்களா மாறணும். எந்த பிறவிலம்னா கழிஞ்சிரும் ஆன்மா பதிவு. ஆன்மா தூய்மையாகிறது எப்போ ஒண்ணா தூய்மை ஆயிடும். இப்போ நாம நல்லதே செய்யறோம்னு வச்சுங்க, நம்ம பிள்ளையோ அடுத்த பேர மூலியமாவோ அந்த ஆன்ம தூய்மை வந்துடும். அந்த மீண்டும் பிறவாத நிலைக்கு வந்துருவாங்க. அது அந்த சந்ததியில முடியும். அது உண்டு. ஆனா ஆன்ம தூய்மைன்றது உடனே பெற முடியாது. நம்ம இப்பவே நான் இந்த பிறவிலேயே ஆன்மா தூய்மை ஆயினேன்னா இந்த பிறவி 7 பிறவி எடுத்தாலும் போவாது அப்படின்னு சொன்னானே, நம்ம செய்த துன்பம் வினை அது ஒரே பிறவில எப்படி கழிச்சிட முடியும்? நம்ம செய்தது எவ்வளவு பண்ணிருக்கோம் தெரியுமா? துன்பங்கள்லாம் தெரிந்தோ தெரியாமலும். ரோட்ல நடக்கிறோம், எவ்வளவு ஜீவராசிகளை மிதிக்கிறோம் தெரியுமா? பூச்சிகள் எல்லாம். இதெல்லாம் ஒரு உதாரணம். அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் ஆன்மாவை பத்தி ரொம்ப நிறைய பெரிய விஷயம் சப்ஜெக்ட். அதே ஆழியாருக்கு வந்திருந்தேன் இல்லையா, அப்போ அந்த ரோடு மேல அங்க கேன்டீன் போறோம் இல்லையா, அங்க டீ காஃபி எல்லாம் கொடுப்பாங்க பாருங்க. 11 o'clock பிரேக். அங்க ஒரு புலம் போய் நின்றுச்சு. நான் நினைச்சேன் அது யாரன்னா அது ஸ்டாம்ப் பண்ணிட்டு அது போயிடும். நான் எடுத்து வேற கிட்ட விட்டேன். ஆனா பகவத்கீதையில எங்க ஃப்ரெண்ட் சொன்னாங்க அப்படி பண்ணக்கூடாது, அது எங்க போய் நிற்கோ அப்படியே விட்டுடணும், இல்லைன்னா அது போய் அங்க வேற கிட்ட போய் துன்பம் ஆச்சுன்னா உனக்கு அது எஃபெக்ட் ஆகும்னு சொன்னாங்க. அது ரொம்ப இருக்கு ஐயா, கேக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஐயா. கரெக்ட். அது கரெக்ட் தான். ஏன்னா அதனுடைய போக்கிலே விடணும். நம்ம யாரு அதை போய் கண்ட்ரோல் பண்றதுக்கு? நீ நல்லது செய்யறேன்னு செஞ்சா கூட அது கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் ஆகும். அது கரெக்ட் தான். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி. அடுத்த அன்பராக ராஜலட்சுமி அம்மா உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். ராஜலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. சார் சூப்பர் சார், எல்லாமே நல்லா இருந்துச்சு சார். பட்டத்த நிலைக்கு வரத்துக்கு அந்த மகானோட கதை சொன்னீங்கல்ல, ஒருத்தரா வந்து சேர்ந்துக்கிட்டாங்கன்னு, அந்த நிலையில தான் சார் பத்தி கொண்டு இருக்குமே வெளியே. நகர்ந்து போய் மகான் கிடைச்சது மலை சார் பின்னி போடுது. ஆசை பந்தத்துல கொண்டு போய் விட்டுதான் தள்ளுது. அதுக்குதான் மகானோட ஒன்றி வேற ஒண்ணு நமக்கு வழி இல்ல. பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆமா ஆமா ஆமா. நானே இங்க பேத்தி வந்துட்டுன்னா மத்த வேலையெல்லாம் விட்டுட்டு அங்க போயிடுவேன். பற்று நீங்களே இல்ல ஒண்ணும் சார். இயற்கையா இறைவன் கொடுத்த வம்பு. கடைபிடிக்கும் போது கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. ஓரளவு நம்மள மாத்திக்கலாம் சார். இப்ப எவ்வளவு நம்ம பரவாயில்ல சார். அதுதான் தேவை. பசங்க கேக்குறாங்க சார், நம்ம பசங்களே கேக்குறாங்க, நாங்க வந்தாலும் ஃபீல் பண்ணல, போனாலும் ஃபீல் பண்ணல, அப்படி ஆயிட்டீங்கன்னு. நான் சொல்லுவேன், உங்க வீட்டுக்கு நீங்க போறீங்க, எந்த வீட்டுக்கு நாங்க போறதுன்னு தெரியாம நிக்கிறோம். பசங்களுக்கு அந்த அனுபவம் இல்ல, அதனால நமக்கு புரிஞ்சுக்கணும். இங்க வந்த பிறகு ஓரளவு நல்லாவே புரிஞ்சுக்கணும். அதான்
அவங்க வேலை அவங்க கண்ணையே செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்க, வேற வழி ஆமா, இல்ல நமக்கு. கரெக்ட். ரொம்ப ஓகே, நன்றியா, ரொம்ப நன்றி. நல்லா இருந்ததுயா, கேட்க கேட்க இனிமையாக இருந்தது. இல்ல எல்லாம் நல்ல கருத்துக்கள் தான், உயரிய கருத்துக்கள். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக லட்சுமண் காந்திமதி, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா உரையை நான் கேட்க முடியல, யூடியூப்ல கேட்டுக்கிறேன். பட் இந்த தலைப்பை வச்சியும் நீங்க எப்போதுமே பெஸ்டா சிறப்பாக பேசுறது உண்டு. இப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சியில வச்சு ஒரு சில விஷயங்களை பொதுவான ஒரு விஷயமா கேட்குறேங்க ஐயா. அதாவது நம்ம வாழ்க்கையில எல்லாத்துமே பற்று இருக்குது, பற்று இல்லாம இருக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம பற்றற்ற வாழ்க்கையோட இருக்கணும். அதாவது நம்ம கூட இருக்கிறவங்க இல்லாம போறப்பதான் அப்போ இதுல ஈர்ப்பு வேண்டாம், இதுல என்னடா லைஃப், இது என்ன இருப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் எண்ணங்கள் அப்பதான் வருதே ஒழிய, எல்லாரும் இருக்கிறப்ப நம்ம பற்றற்று இருந்து அந்த வாழ்க்கையை வாழணும். அதாவது தாமரை இலையில தண்ணி படாம இருக்கக்கூடிய மாதிரி எப்படி இருக்கோ அந்த ஒரு மனசூழல்லே நம்ம எப்போதுமே வச்சுக்கிறதுக்கும், அப்போ கவலையே வராது, இன்ப துன்பங்கள்லாம் எதுவுமே தெரியாது, நார்மலாவே அப்படியே ஆஸ்யூஷுவல் போயிடும். அந்த மனநிலையை நம்ம கொண்டு வரணும்னா எப்போதும் அந்த சூழல்ல இருக்கணும்னு நம்ம என்னங்க ஐயா பண்ணணும்? வாழ்க வளமுடன் ஐயா. அந்த சூழ்நிலை நம்மளால முடியாது. நம்ம தனிமையில தான் இருக்கணும். தனிமையில நம்ம இருக்க முடியுமானா இருக்க முடியாது. நம்ம வீட்டிலேயே தனியா இருந்தா என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒத்து வராது. அதனால நம்ம ஓரளவு நம்ம இதை கடைபிடிக்கலாமே தவிர, அதுலயே எப்பவுமே நம்ம பற்றற்ற நிலையில இருக்கணும்னா, நம்ம சகோதர சகோதரி கிட்ட பேசுறோம், ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுறோம், குடும்பத்துல எல்லாரிடையும் பேசுறோம். அப்படி இருக்கும்போது இது தன்னால மாற்றி அமைக்க முடியாது. தனியா போனாதான், அதாவது துறவு மாதிரி, அதாவது குடும்பத்தை விட்டு வெளில வந்துடணும். பிறவியின் சாமி கூட என்ன சொல்றாரு, பொருள் நீட்டும் காலத்தை அருள்துறை மேற்கொண்டேன், பொற்கொள்ளை குடும்பத்தார் வீட்டை விட்டு பிரிந்து வெளியே வந்தேன். வீட்டை விட்டு வெளியே வந்தா என்ன ஆச்சு, குடும்பத்தார் பொறுக்கல சொல்றாருல்ல அவரு. சாமிஜிக்கே இந்த கதை. அருள்துறை மேற்கொள்றதுக்கு அவர் வெளியில வராரு, வீட்டை விட்டு வெளியே வரும்போதே அந்த பிரச்சனை. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, குடும்பம் நீங்க சொன்ன மாதிரி இவர்னா எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்காரு, சாமியார் மாதிரி இருக்காரு, எங்க போறாரு இவர் வராரு அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அவர் எதுலையும் கலந்துக்க மாட்டாரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மற்றவங்களுக்கு பப்ளிசிட்டி இல்லாம நமக்குள்ள என்ன மாற்றத்தை மாற்றம் ஏற்படுத்த முடியுமோ அதை ஏற்படுத்திக்கணும், அவ்வளவுதான் தேவை. அதுதான் பற்று. நீங்க என்னல பற்றுன்னா ஒண்ணும் இல்லை, அளவு முறை காத்தல், வேற ஒண்ணுமே கிடையாது. ஃப்ரெண்டா, சினிமாவா, குடும்பமா, எல்லாத்துலயும் அளவு இருக்கும். எல்லாம் கேளிக்கையே போகணும், தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம், அவ்வளவு. இல்லைன்னா மாற்றம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர்னா இண்டிஃபரண்டா இருக்காரு, வேற சாமியார் ஆயிட்டாரா அப்படின்னு. அது எதுக்கு நமக்கு? இது காவி காஷாயம் எல்லாம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நம்ம மாற்றிக்கொள்ளணும். நம்மளுடைய இன்னர் செல்ஃப் ரியலைசேஷன், அதை நம்ம இன்னர் இதுதான் சேஞ்சு தான், மனநிலை மாற்றம், அதுதான் தேவை. வெளியில அந்த பப்ளிசிட்டி தேவையில்லை. அவன் என்ன சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு வர மாட்டாரு, சினிமாவுக்கு வர மாட்டாரு, ஆபீஸ்ல 4 பேர் சேர்ந்து பேச மாட்டாரு அப்படின்றது, அது பிரச்சனை ஆயிடும். அது தேவையில்லை. நம்ம பட்டும்படாம, நீங்க தாமரையில தண்ணி மாதிரி சொன்னீங்க இல்லையா, பட்டும்படாம வேணும். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு தான் வேணும், வேற ஒண்ணும் இல்லை. எல்லாத்திலும் வேணும். குடும்பம் வேணும், சொந்தத்தார் வேணும், ஃப்ரெண்டு வேணும், அலுவலகம் வேணும், சேட் பண்ணணும், எல்லாமே வேணும். அளவு ஏன்னா நிறைய மாற்றம் இருக்கு. அவர் என்ன பண்ணலாம், நல்லா இது போடுவாரு, கரெக்டா பண்ணுவாரு, சண்டை போடுவாரு, இதெல்லாம் இப்போ ஒண்ணுமே காணுமே, அவருக்கு சைலண்டா இருக்காரு. அப்படின்ற நிலைமைக்கு வந்தா போதும், நம்மளை குறை சொல்லக்கூடாது. அதுதான் வெத்தை. மாற்ற முடியாது. ஏன்னா அதெல்லாம் பண்ணணும்னா நீங்க துறவரம் தான், இல்லறத்தை விட்டு துறவரம், அது நமக்கு தேவையில்லை, இந்த வயசுல தேவையில்லை. இல்ல துறவரமும் வேண்டாம் தான். சிறப்புங்க ஐயா. துறவரமும் வேண்டாம் தானே சொல்றாரு ஐயா. சொல்ற பொறுத்தவரைக்கும் ஆணுக்கு பெண் துணை, பெண்ணுக்கு ஆண் துணை வேணுங்கிறப்ப தேவைகள் கண்டிப்பா ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். பட் இல்லற வாழ்க்கையோட அளவு முறை வேணும்னு மேற்கொள்ளணும்னு நீங்க சொல்றீங்க. அந்த அளவு முறை எப்போதுமே இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் சரி, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையும் சரி, எல்லாமே அந்த இதை நம்ம மேற்கொண்டு போகணும். அப்படின்னா நம்ம வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் நம்ம என்ன மாதிரி அதை அறிவுரையா நம்ம சொல்றது, நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டு போறதுங்கிறதான் கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்லையா. அது தியானம் பண்ண சொல்லணும், வேற ஒண்ணும் இல்லை. தியானம் பண்ணணும், அதுதான் மெயின். ஏன்னா பேச்சை குறைக்கணும், காரியத்துல செயல்பாட்டுல ஈடுபடும், வேற ஒண்ணும் இல்லை. பேச்சை குறைக்கணும், அவ்வளவு. பேச்சு குறைந்தாலும் தன்னால புரிய ஆரம்பிச்சிடும், வழக்கம் வந்துடும்.
உங்களுடைய அனுபவ பயணங்கள்ல கொஞ்சம் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் ஐயா. அதாவது இப்ப நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க, இதுக்காக நான் எடுத்த பிறகு எனக்கு இந்த மாற்றங்கள் நடந்ததுன்னு ஏதோ ஒன்று சொல்லுங்களேன் ஐயா. இங்க நிறைய மாற்றம் இருக்கு. தொட்டதுக்கெல்லாம் கோவம் வரும் இருக்கு. எடுத்த உடனே சண்டை தான் போடும். எங்க இருந்தாலும் சண்டை தான் போடும். இப்ப அந்த சண்டையே போறது இல்லை. அதே ஒரு பெரிய மாற்றம் தானே. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. அது எதுல இங்க உணர்ந்தீங்க? தவம் இருந்த பிறகு உணர்ந்தீங்களா? பயிற்சி தான். நம்மளுடைய மகரிஷியுடைய பயிற்சி முறைகள் தான். நம்ம கருத்துக்கள்லாம் 4 பேர் பேசும்போது சொல்லும் போது அதெல்லாம் புரிய ஆரம்பிக்குது இல்ல. புத்தகங்கள்லாம் நிறைய படிக்க ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சோம். நானும் ஒரு 20 வருஷமா இருக்கேன். நீங்க எல்லாம் இப்பதான் வந்திருப்பீங்க. எனக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கண்டிப்பா நீங்க கண்டிப்பாங்க. உங்களுடைய அனுபவம் கம்மியான அனுபவம். நீங்க எங்க அனுபவப்பட்டு நான் மகரிஷியுடைய பயிற்சி முறைகள்லயும் கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் தெளிவு பெற்று இருக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் என்ன? காலம்தான், கால நீட்டிப்பு. நீங்க மெதுவா உணர்வீங்க, கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்து பழக்கத்துல புரிய ஆரம்பிக்கும். நாங்களும் பழக்கப்பட்டு தவம் பண்ணிட்டு ஏஞ்சாலே அடுத்த செகண்டுக்கு கோவம் வர்ற மாதிரி ஏதாவது சூழ்நிலை நடந்து போது அந்த செகண்டே சரியா போச்சு. என்னங்கடா அது இவ்வளவு நேரம் தவம் பண்ணிட்டு அப்ப என்ன உள்ள உட்காந்து என்ன தவம் பண்ணி நம்மளே திருப்பி கேக்குறாங்க. நீங்க தவத்துல இருக்கீங்க. அதுதான் கேட்க வந்தேன். அதெல்லாம் மாற்றம் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நீங்களே தெரியும், பேசக்கூடாதுன்ற உணர்வு. பேச ஆரம்பிக்கணும்னா கூட அவங்க பேச்சு வராது. அந்த அளவுக்கு வந்துடும். மனசு பக்குவம் ஆயிடும். பயிற்சி தான், விடாமுயற்சி. சிறப்புங்க ஐயா, சிறப்புங்க ஐயா, மிக்க சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக செல்லா நாராயணன், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க ஐயாட்ட பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரே ஒரு கேள்விங்கய்யா. இப்போ காலையில எழுந்திரிச்சு தவம் பண்ணணும்னு ஆமா, சரியா கேட்கல. காலையில எழுந்து தவம் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா முடியல அதானே. மைக் ஆன்ல இருக்கு, உங்க வாய்ஸ் கேட்கல. வாய்ஸ் கேட்கல. காலையில தவம் பண்ணணும்னு தோணுது, ஆனா முடியல. ஆனா பழக்கப்படுத்திக்கணும். காலையில எல்லாம் தூக்கம் வரும் யாருக்குமே. காலை நேரத்துல தான் நல்ல தூக்கம் வரும். அப்பதான் நம்ம தயார்படுத்திக்கணும். இப்போ விடாம அப்படியே எழுந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாதான் மனசு இந்த பக்குவத்துக்கு வரும். உடனே எழுந்தீங்கன்னா எல்லா வேலையும் ரொட்டீனா நடக்கும். அந்த நேரம் தான் ஒரு சோம்பேறித்தனம். அதுல இருந்து மீண்டுட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு எல்லா ரொட்டீன்ல வந்துடும். சரியா? நீங்க ஒரு நாளைக்கு லேட்டா எழுந்து ரோட பாருங்க, எல்லாம் பால் வாங்கி போவான், நியூஸ் பேப்பர் வாங்கி போவான், நமக்கு அசிங்கமா இருக்கும். ஊரே எழுந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டு நம்ம இவ்வளவு நேரம் தூங்கி இருந்துக்கப்படா அப்படின்னு தோணும். அதனால பழக்கத்துக்கு கொண்டு வாங்க எல்லாமே. சரி, பரவாயில்ல, அத கருத்து அவர் போய் சேர்ந்துடும். சரிங்க, விடாபடியா எழுந்து பண்ணணும் ஐயா. அடுத்த இன்னொரு அன்பர் இருக்காங்க, சாந்தி சுந்தரம் அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாய்ப்புக்கு நன்றி ராஜேஸ்வரி அம்மா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நல்லா கேக்குதாங்கய்யா? கேக்குதுமா. அதாவதுங்கய்யா, நீங்க நல்ல ஒரு மேற்கோள் காமிச்சு மகானுடைய பாடல்களை எல்லாம் அப்படியே என்ன சொல்றது, எடுத்து 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 கொடுத்து அப்படியே தவத்தினுடைய தன்மைகளை அப்படியே சொல்லி எதனுடைய பிறவியோட நோக்கத்தை சொல்லி அந்த நோக்கத்திற்கான முயற்சியில நம்ம இருக்கோம்னு சொன்னீங்க பாருங்களா, ஹைலைட்டிங்கயா. அற்புதமா இருந்ததுங்கய்யா. எல்லாரும் நம்ம இறையை நோக்கி பயணத்துலதான் போய்கிட்டு இருக்கோம், ஆனா அந்த பயணத்துல ஒரு முயற்சியில தான் இருக்கிறோம் அப்படிங்கிற சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சற்று முன்பு எனக்கு முன்பாக பேசிய ஒரு அன்பர் சொன்னாங்க, நான் எப்படிதான் தவம் பண்ணாலும் அமைதியா இருக்கணும், கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சா கூட அதே மாதிரி சூழ்நிலையில அமைதி அப்படின்னு சொல்லும் போது முதல்ல நானே கோவப்பட்டேன். ஏன் நம்ம தவம் பண்ணி முடிச்சோன்னு இப்படி கோவப்படுறோம் அப்படின்னு. அதன் பிறகுதான் நான் தவம் பண்ணி அகத்தாய்வு பண்ணும்போது இது நமக்கு கூட வைக்கக்கூடிய டெஸ்ட். அப்ப எப்பயுமே நம்ம பாடம் நடத்தினா ஒரு டெஸ்ட் வைப்பாங்க ஸ்கூல்ல, அத மாதிரி வைக்கிறாங்க. இதுல நம்ம கோவப்படுறோமா இல்லையாங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அப்ப நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அது அவங்க சொல்வதை தவறு என்மேல் இல்லாமல் இருந்தால் கூட ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்கிற பக்குவத்துக்கு வந்த உடனே அந்த நேரத்துக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஆனா அடுத்த நிமிஷம் என்னுடைய மனதில் வெறுப்போ கோவமோ எதுவும் இருக்காது. அவங்களோட நார்மலா நான் பேச ஆரம்பிச்சிருவேன். ஆனா எனக்கு கொடுத்த பட்ட பேர் சரியான லூசு, வாழ்க வளமுடன் லூசு, இதுக்கு ஒண்ணும் தெரியாது, இது செய்யாது, தப்பு மன்னிப்பு. கோவப்பட்டா கூட அடுத்த நிமிஷம் ஏன்டா கோவப்பட்டோன்னு ஒரு எண்ணம் வரும். அது முக்கியமானது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவங்க அறியாமையில் இருக்கிறாங்க, நம்ம அறிவின் உயர்ந்த நிலையில இருக்கிறோம்.
நாம் தவறே செய்யாட்டி கூட ஒருத்தவங்க அதிகமா கோவப்படும் போது அந்த கோவத்தை குறைப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம்? சரிப்பா, தெரிந்தோ தெரியாமல நான் செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கோங்கப்பா, வேற ஒண்ணு நீங்க இந்த நினைச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வினாடியிலேயேவும் நீங்க ஒண்ணு ரொம்ப நேரம் காஃபி சாப்பிடாம இருக்கீங்களே, வாங்க போவோம் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை மெதுவா அவங்களை கூப்பிடும் போது, இது என்ன மனுஷியா, இது என்னது, ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி. ஆனா உண்மையிலேயே மனம் வந்து ஒரு தெருவோர கண்ணாடி மாதிரி தாங்க தோணும். எத்தனையோ பேர் படிச்சிரும். அது உள்ள தவத்துடைய மகிமையா நான் நினைக்கிறேன். அவங்களே சமாதானம் ஆயிடுச்சு, நமக்கும் சமாதானம் ஆயிடுச்சு, நமக்கு வெறுப்பும் இல்ல, வேகமும் இல்ல. சோ அடுத்து அவங்களோட சகஜமா நம்ம பழகும் போது அவங்க எப்படி நீங்க அவங்ககிட்ட திரும்பி முகம் கொடுத்து பேசுறீங்கம்மா, என்னம்மா நீங்க வாழ்க்கை கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் கத்துக்கிட்டு அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. ஆனா எனக்குள்ளான விளக்கம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. கோவப்படாம இருக்க முடியாது, கோவம் வரதான் செய்யும். ஆனா மேலோட்டத்துக்கு போயிருது, உள் மனதுக்குள்ளார வர்றது இல்ல. ஒரு கொஸ்டின் இருக்கு. அதாவது நம்ம விதி என்பது வலியதுன்னு நமக்கு தெரியும். ஆனா விதியை மதியால் வெல்லலாம்னு ஒரு 3 மணி நேரம் கூட ஸ்பீச் கொடுத்துருக்கேங்க நானு. ஆனா எதுங்க விதி வலியது தானா அல்லது அதை மதியால் வெல்ல முடியுமா? விதி வழிதான் வாழ்க்கை. விதியை மதியால் வெல்லலாம், ஆனா விதிதான் கடைசியில. விதிதான் வலியது, விதிதான் வலி. அதுதான் என்ன சொல்றாங்க, விதியை மதியால் வெல்லலாம், வெல்றதுக்கு தான் வழி சொல்றாங்க. விதியை வெல்றது விதிதான், அதான் மெய்ப்பொருள், அதுதான் இறைவன். அந்த இறைவனை நிச்சயிக்க முடியாது, நம்ம ஜெயிக்க முடியாது. மதியால் வெல்லலாம், கிட்ட போகலாம் அவர்கிட்ட. நான் உங்ககிட்ட வரம்பா என்ன பண்ண துரியாதீனம் பண்றோம், தவம் பண்றோம், இது மௌனம் காலத்துல தவம் பண்றோம். அப்ப அவர்கிட்ட போறோம், இறைநிலையோடு ஒன்றி கலந்துடுறோம். இறைநிலையோடு ஒன்றி கலக்கும் போது நம்ம அந்த நிலைக்கு போயிடுறோம். ஆனா அதை மாற்ற முடியாது. விதின்றது இயற்கை சட்டம், நான் போட்ட சட்டம் கிடையாது, இயற்கை போட்ட சட்டம் உண்டுங்க. ரமண மகரிஷி எப்படிப்பட்ட மனிதரு, அவர் எவ்வளவு ஞானம் அடைஞ்சாங்க, இருந்தாலும் இறுதி காலத்துல அவங்களுக்கு ஏன் அந்த முதுகுல கட்டி மாதிரி வந்து ஆபரேஷன் பண்ணாங்க? அப்ப இந்த கர்மா, அந்த விதியினுடைய தன்மை தான் அவங்களுக்கு வந்திருக்கு. அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு நான் யோசிப்பேன். அதுதான் இவ்வளவு பெரிய மகான்களுக்கே இந்த துன்பம்னா நம்ம எல்லாம் ஒண்ணுமே, ஆமாங்க, நம்மளே ஒரு இறை துகள் தானங்கய்யா. இறைவனுக்கு அந்த பாரபட்சம் கிடையாது. நான் பண்றத பண்ணிக்கினே இருப்பேன், நீ பார்த்து திருந்திக்கோ, அவ்வளவுதான். நம்ம பார்த்து திருந்தறதுக்கான வழியில் தான் நம்ம ஈடுபட்டிருக்கோம். இப்போ வேற ஒண்ணும் கிடையாது, மாற்றத்தை நம்ம உருவாக்கிக்கிறோம். கண்டிப்பாங்கய்யா. சிறப்பான சிந்தனை உரை தந்தமைக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த நண்பராக செல்லா நாராயணன், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, மீண்டும் நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. ஐயா இப்போ லாஸ்ட் டைம் பேசிட்டு கால் கட் ஆயிடுச்சுங்க, என்னன்னு தெரியல. ஆமாங்க ஐயா, நம்ம ட்ரை பண்றோம், அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆசை இருக்கு மனசுக்குள்ள, ஆனா அது பண்ண முடியலைங்க. அது சூழ்நிலை, இப்ப கல்யாணம் இருக்கு, அது மட்டும் அதனால மட்டும் சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலை நைட்டு லேட்டா, இப்போ காலை சீக்கிரம் முடிச்சா நைட் சீக்கிரமா படுக்கணும், அப்படியே மைண்டே ஃபிக்ஸ் ஆயிருது. அதான் லேட்டா படுத்த அதனால வந்து நீ வந்து உன்னால எந்திரிக்க முடியல அப்படியே மனசு நம்மளுக்கு சொல்லுது. ஸோ பேலன்ஸ் பண்ண தெரியலங்க, அது எப்படி பண்றதுன்னு. அந்த மனசை வெல்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அது என்ன பண்ணணும்னா, காலையில் 5 மணிக்கு எடுத்துக்கிட்டு வச்சுங்க, ஒரு அரை மணி நேரம் சீக்கிரம் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். தவம் பண்ணோம்னா நிறைய பலன் இருக்கு, உங்களுக்கு ரெஸ்ட் நிறைய கிடைக்கும், உங்களுக்கு டயர்ட்னஸ் ஆகாது. அதனால நாம தான் மனசை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். தவம் பண்ணா தியானம் பண்ணாதான் நம்மளுடைய மனசும் உடலும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கின்னு, நான் தவம் பண்றதுக்கு இறையருள் எனக்கு துணை புரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கின்னு பண்ணீங்கன்னா தாராளமா பண்ணலாம். காலையில எழுந்து ஒரு நாள் பழகிட்டீங்கன்னு வச்சுங்க, தொடர்ந்து அந்த பழக்கம் விடவே விடாது, உங்களை பண்ணதான் சொல்லும். அதனால ஒரு நாள் முயற்சி பண்ணுங்க, தொடர்ந்து 2 நாள் 3 நாள் இப்படியே பண்ணீங்கன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ நாங்கெல்லாம் அந்த முறையில் தான் இருக்கிறோம். காலையில எழுந்தா ரொட்டீன் இதெல்லாம், தவம் பண்ணோம், எக்ஸசைஸ் பண்ணோம், தியானம் பண்ணோம், அதுக்கப்புறம் டீ காஃபி அப்படின்னு போவோமே தவிர தள்ளி போடக்கூடாது. தள்ளி போடணும்னு வச்சோம்னா அது தள்ளிக்கினே போகும். இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். அதனால அதை அப்பப்போ பண்ண ஆரம்பிக்கணும், தள்ளி போடக்கூடாது. அந்த மனசுக்கு தைரியத்தை கொடுத்துக்கணும். நான் தியானம் பண்றது நீதான் எனக்கு இறைவனும் குரு துணை புரியட்டும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நீங்க பண்ணீங்கன்னா கட்டாயம் ஹெல்ப் ஆகும், உதவி வரும், கட்டாயம் முயற்சி பண்ணணும். இல்லை கொஞ்சம் தனியா எங்கேயாவது போய் உட்காந்துக்கணும். அப்போ குடும்பத்தில் இருக்கணும்னு வச்சுங்க, இல்லை மாடியில போய் உட்காந்துக்கணும். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இல்லை தனி ரூம் இருக்கா, தனி ரூம்ல கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம், முதல்ல 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கணும். அப்பதான் வீட்டுல காலையில எக்ஸசைஸ் இது பண்றாரு, தியானம் பண்றாரு,
அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்களும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதுதான் விஷயம். நம்ம ஆரம்பிக்கிறது தான் இருக்குது. ரைட், ஓகே, பண்ணலாம், ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்க வளமுடன். சாப்பிட்டார் இல்லைங்களா? சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரா ஐயா? சரி, இல்ல அன்மியூட் ஆச்சுங்க. அடுத்து பத்ரி சப்ரீஷ் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்கய்யா. வாழ்க வளமுடன். பத்ரி சப்ரீஷ் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். பத்ரி ஐயா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, மைக்கை டச் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். அவங்க அன்மியூட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஐயா. அடுத்தது லட்சுமணன் காந்திமதி உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். நன்றிங்கம்மா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு, மீண்டும் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்கம்மா ஐயா. ஒரு வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப சகோதரி அம்மா சொன்னது மாதிரி கோவம் வந்துட்டாலும் திரும்பி கொஞ்ச நேரத்துல திரும்பி நான் அவங்களை கூப்பிட்டு போய் சமாதானப்படுத்தி காஃபி டீ வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அந்த மனநிலை இருக்கு பாத்தீங்களா ஐயா. கொதிநிலை இருக்கிறப்ப தண்ணி நல்லா கொதிச்சுட்டே இருக்கு, அடுப்பு தீயை குறைச்சிட்டோம்னா அந்த கொதிநிலை குறைஞ்சி போகுது. அந்த மனநிலை எப்போதுமே நம்மளுக்கு இருக்கிறதுக்கு அந்த 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 சனம் எப்படி சொல்றது, அது அந்த நிலை கோவப்பட்டாலும் அடுத்த திரும்பி அவங்கள மறந்து மன்னிச்சு சமாதான நிலைக்கு கொண்டு வரணும். அப்படின்னா அந்த நிலையை எப்படி கொண்டு வர்றதுங்கிறது ஒரு விஷயங்க ஐயா. இப்ப நம்ம எப்பயோ பேசிட்டோம், அன்னைக்கு இப்படி பேசிட்டீங்களா, அன்னைக்கு இப்படி பேசிட்டீங்களேன்னு மனைவி அந்த நல்ல ஒரு சூழல்லையும் இப்படி ஒரு விஷயங்களை கொண்டு வரப்ப அந்த சூழலே மாறி போயிடுதுங்க ஐயா. அப்போ திரும்பி என்ன அன்னைக்கு சொன்னதை மறக்கிறோம் மன்னிக்கிறோங்கிற சூழல் கொண்டு வந்தாலும் திரும்பி பழைய சூழலுக்கே வராங்களே, இதை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறது எண்ணலைகள் ஓடிக்கிட்டே இருக்குங்க ஐயா. இதுதாங்க ஐயா நான் கேட்க வந்தது. விடாப்புடிதான் அது. மனசுல சும்மா அதே அழுத்தியம் போட்டு வச்சிருந்தாதான் அப்படி சொல்லிட்டாங்களேன்னு தோணும். அதை முதல்ல விடணும். விடாப்புடியா அதை இருக்கிறத செயல்படுத்த விட்டணும். உடனே நம்ம என்ன பண்ணோம், நம்மளே திட்டோம்னு வச்சுங்க, அடுத்தவங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டோம்னா கொஞ்சம் பணிவு வந்துடும். நமக்கும் மனசு ஆறுதலா இருக்கும், அவங்களுக்கும் மனசு ஆறுதல். அதை விட்டுட்டு அவன் அப்படி சொன்னானே, திருப்பி அதே சொல்லியிருந்தா எழுச்சி விட்டு அதே தான் வந்துக்கினே இருக்கும். திருப்பி அப்படி சொல்லிட்டானே, திருப்பி பார்க்கும்போதுலாம் அந்த எண்ணம் தான் வரும். உடனே பேசிட்டோமா, நமக்கு கோவம் வந்துதான், இல்லை அவருக்கு தப்பா நடந்திருக்கலாம், நம்ம என்ன பண்றோம், சரி தப்பா பேசிட்டோம், கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மனசுக்கு வலி ஊட்டிடணும். இந்த மாதிரி நம்ம நடந்துக்கூடாது, தப்பு பண்ணிட்டோம். அவருக்கு தப்பே பண்ணியிருந்தா கூட சரி, நம்ம என்ன பண்ணோம், துன்பம் கொடுத்தவருக்கும் நல்லதே செய்யணும் தானே சொல்றோம். அப்ப என்ன பண்ணோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்ப சாரிப்பா அப்படின்ட்டோம்னா அவருக்கே புரிய ஆரம்பிக்கும். அப்படி நம்ம பழகிப்படுத்தணும். நம்ம மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். மனசுக்கு தான் வலி ஊட்டணும், அந்த வேகத்தை குறைக்கணும். இது வெறுப்ப அதெல்லாம் குறைச்சோம்னா தன்னால அதெல்லாம் பழக்கத்துக்கு கொண்டு. உடனே அம்மா கூட ஒருத்தர் பேசுறாங்க பாருங்க, அவங்க சொன்னாங்க, நான் கோவப்பட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சரி வாங்கப்பா டீ சாப்பிட போகலாம், காஃபி சாப்பிட போகலாம், அங்கே போகலாம் இங்கே போகலான்னு கூப்பிட்டு போவேன், சரியா போச்சு, சமாதானம் ஆகி போச்சு. இல்லை அப்படி இருக்கணும். நீங்க அதே மனசுல வச்சுக்கிறேன், அவன் டீ சாப்பிட கூப்பிட்டா கூட நான் போவேன், நீ போப்பா நான் வரல அப்படின்னு. அப்படி இல்லை, கூட உடனே போயிடணும். நீங்க கூப்பிடலாம், அவங்க கூப்பிட்டா போயிடணும். அந்த மாதிரி பழக்கப்படுத்திக்கணும். மனசுக்கு வலுவூட்டணும். முதல்ல மனசு இதுல என்ன மாற்றத்தை கொடு அப்படின்னு நம்ம மனசை தான் வலியூட்டி மாத்திக்கினே இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த வேகத்துல தான் இருக்கும். வேகம் இருந்ததுன்னா கட்டாயம் கோவம் அந்த உணர்ச்சி வந்துக்கினே தான் இருக்கும். நீ என்ன சொல்றது அப்படிதான் வரும். அப்படி இல்லை, கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். அவங்க மேலேயே தப்பு இருந்தாங்க, இருந்தும்போது போட்டவங்க அவனுக்கு அவனுடைய அறிவின் தெளிவு அவ்வளவுதான். அதனால நம்ம தான் கொஞ்சம் வணங்கி போகணும். அப்படின்னு நம்ம வணங்கி போனோம்னா நம்ம கெட்டு போறது இல்லை. நல்லவங்க ஏன்னா கெட்டு போறது இல்லை. அதனால நல்லதே செய்வோம், நல்லதே பயணிக்கலாம். நீங்க முயற்சி பண்ணுங்க. எல்லாமே முயற்சி. சிறப்புங்க. ஆனா சரியான விஷயம். பட் என்ன அந்த இடத்துல அவங்க சொல்ல வராங்கன்னா, நம்ம என்ன மழுங்கையா இருக்கிறதா, மானங்கட்டு போயிருக்கிறதா, இப்படிங்கிற குடும்ப நபர்கள் தான் பேசினாலும் அதே கோவத்தை இருப்பு கட்டி வச்சுக்கிட்டு அப்படியே மடியிலே கட்டிக்கிட்டு அன்னைக்கு இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க எப்படி சொல்லலாம், அவங்க நம்மள எப்படி சொல்லலாம், நான் ஒண்ணுமே சொல்லல, அவங்க எப்படி சொல்லலாம், இதே வார்த்தைகள் தான். ஏமா அதை மறக்கணும் மன்னிக்கணும் இந்த மாதிரி பண்புலாம் எங்க ஆரம்பிக்கணும், முதல்ல குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்க சொல்றாரு. எங்க உங்களுக்கு கோவம் வருதோ அங்க இதை முதல்ல காத்துக்கணும். அப்பதான் நம்ம மாற்றத்தை காண முடியும். நெருங்கிய உறவுகளுக்கு தான் அந்த கோவப்படுவோம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கினே வந்தீங்கன்னா தன்னால பழக்கத்துக்கு வந்துடும். கேட்டா நான் 4 வாட்டி இறங்கி போகணுமா, அவங்க 4 வாட்டினாலும் 40 வாட்டி இறங்க மாட்டாங்க, நானே போயிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்படிதான் கேட்பாங்க. அது அவங்களுடைய பழக்கம். அது நம்ம தெளிவு கொண்டோம்ல, நம்ம பயிற்சி முறையில இருக்கோம்ல, நம்ம மாற்றத்தை உருவாக்கணும்ல. அவங்களுக்கு இந்த பயிற்சி தெரியாது இல்ல, தெரிஞ்சா அவங்களும் பழக்கத்துக்கு வந்துருவாங்க. இப்ப புரிய ஆரம்பிக்க அவங்களுக்கு, என்னடா 10 வாட்டி நம்ம கோவப்பட்டா கூட ஒரு ஒன்றும் சொல்ல மாட்டாரு அப்படின்றது எண்ணம் வந்துடும். அப்போ அவங்களுக்கு பழக்கம் வர 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 அவங்களும் மாற்றத்தை பெற முடியும். எப்படி மழை தண்ணி ஒரு ஊர்ல பெய்யும் போது நம்ம உங்ககிட்ட மழை தண்ணி வரல, பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் தான் அந்த தண்ணி போய் சேருது. அந்த மாதிரி ஒரு வீட்டுல ஒருத்தர் தியானம் பண்ணாருன்னா
ஒரு பயிற்சி பண்ணாருன்னா அந்த பயிற்சியினுடைய பலன் எல்லாருக்குமே போய் சேரும். நீங்க தியானம் பண்றீங்க, நீங்க அகத்தாய் பயிற்சி எல்லாம் பண்றீங்க, மனவளக்கலையை நீங்க பயிற்சி நீங்க பண்றீங்கன்னா அந்த பலன் உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். எப்படி மழை தண்ணி எல்லாருக்கும் பயன் தருதோ அந்த மாதிரி மழை நீர் எல்லாருக்கும் தான் பயன் தருது, அது மாதிரி அந்த குடும்பத்துக்கே பயன் தரும். அதனால உங்க உடல்ல, உங்களுடைய மனசுல உடல்ல மாற்றத்தை நீங்க பெறுவீங்க. அப்படி மாற்றம் குடும்பத்துல எல்லா சுமூகமான சூழலை உருவாக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றியா. பத்ரி சபரிஸ் ஐயா, உங்களுக்கு அன்மைட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். ஆமா, நன்றி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். ஐயா சிறப்புங்க ஐயா. எனக்கு ஒரு கேள்வி. ஐயா, நிறைய அதாவது அந்த காலத்துல நம்ம கடைக்கு போனா ஒரு ஆப்ஷன் இது அல்லது இது இன்னும் 2 இருக்கும் ஒரு பொருளுக்கு. இப்ப நிறைய ஆப்ஷன் வந்துருது. அப்படி இருக்கும்போது நமக்கு எது சரி, அதுல அதை யூஸ் பண்ணி அதுல ஒரு நிறைவு கிடைக்குமானோ தெரியல. ஏன்னா இப்ப வேலையே பாத்தீங்கன்னா நிறைய சப்டிவிஷன் வந்துருச்சு, ஏஐ யூஸ் பண்ணி வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது எப்படிங்க அது தெளிவான ஒரு முடிவு எடுத்து அப்புறம் அதுலயே ஊன்றி இருக்கிறது எப்படிங்க ஐயா? அதை பத்தி தான் கேட்கலான்னு கேட்டேன். நம்ம மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். நமக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொன்ன இது போதும். நமக்கு இப்போ 10 ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம 10 ட்ரெஸ் தேவையான்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. தேவையே இல்லைன்னு இது பொருள் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்க, இது பொருள் நமக்கு தேவையா, ஏற்கனவே இருக்குது, இது தேவையானா வேணான்னு வந்துடும். ஒன்றும் இல்லை. முன்காலங்கள்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முன்காலத்தை சொல்றேன். ஃபாரின்ல இருந்து பொருள் வந்தாதான் வாங்குவாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் இப்போ சேவிங் பிளேடு கூட நான் 7 o'clock அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் நம்ம உள்நாட்டு சரக்கு வேலை செய்யாத? அந்த எண்ணம், அந்த மனமயக்க மாயையிலே இருக்கணும். அதுதான் நல்ல பொருள், அதுதான் நல்ல பொருள் நினைச்சுங்கிறோம். அப்படி இல்லை. எந்த பொருள் நமக்கு பயன்படுதோ அது போதும்னு நினைச்சிங்கன்னா போதும். அப்படிதான். இப்போ கூட டிவி யூஸ் பண்றோம், 60 இன்ச்சு, அது இப்போ பெருசுலாம் வந்துச்சு. ஒரு சும்மா நம்ம காட்சிக்கு தானே ஒரு தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா மனநிறைவு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம். ஒண்ணு இருக்குது, இன்னொரு தேவையான தேவையில்லை. பொருள்ல நம்ம அளவு முறை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம பணம் இருக்குது, பணம் இருக்கிறதால தான் நிறைய வாங்குறோம் கொள்ளுறோம். அதனால அதை கொஞ்சம் இன்னும் குறைக்கணும். இதெல்லாம் நம்ம மனசுக்கு தான் வலிவை கொடுக்கணும். இது தேவையில்லை தேவையில்லை. பர்த்டேக்கு ட்ரெஸ் வேணும், அப்புறமா பையன் பர்த்டேக்கு ட்ரெஸ் வேணும், அப்புறமா பொண்ணு பர்த்டேக்கு ட்ரெஸ் வேணும், எல்லாருக்கும் அவங்களுக்கும் வாங்கி கொடுங்க. எல்லாருக்கும் ஏன் வாங்கி கொடுக்கணும்? அதனால எல்லாத்துக்குமே அளவு முறை. தேவையானவங்களுக்கு தான் தேவையான செய்யணும், தேவையில்லாத வாங்கக்கூடாது. வீண் செலவு. பணம் இருக்குதுன்றதால செலவு பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? நீங்க அப்படி மனநிறையோடு வாங்க, அதனால எல்லாமே குறைஞ்சிடும். அளவு முறை எல்லாத்துலயும் வந்துடும். உணவு, உறக்கம் எல்லாத்துலயுமே வந்துடும். துணியில அளவு வந்துடும், சாப்பாட்டுல அளவு வந்துடும், எல்லாத்துலயுமே அளவு வந்துடும். பழக்கம்தான். முயற்சி முயற்சி முயற்சி. இந்த அங்கெல்லாம் எடுத்தோம்னா என்ன தேவையான உண்மை கிடையாது. இன்னைக்கு நீங்க இருக்கிறதே போதுமன்ற மனமே கொஞ்சம் எதுக்கு? அதை தவிர வேற என்ன இருக்குது? எங்க காரணம் எங்களுக்கு வயசாகி போச்சு, அது வேற விஷயம். நீங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ், அலுவலகம் போறீங்க, அதுக்கு டெய்லி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், அதெல்லாம் தேவைதான். அடிப்படை தேவைகளை நிறைவு செஞ்சுக்கலாம். சும்மா அதுக்குன்னு 2000 ரூபாய் சட்டை தான் போடுவேன் நானுன்னு ஒருத்தர் சொல்லுவான். ஏன் 300 ரூபாய் சட்டை போட்ட வேணான்டா? எல்லாம் அவங்களுடைய விருப்பம் தான். அதனால நம்ம கிட்டதான் எல்லாமே இருக்குது. நம்மளுடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாமே. மனம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம். இது நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குது, இல்லைன்னா இல்லை. எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணாலும் இது நல்லா இல்லைன்னு தான் நினைக்கும். நீங்க மற்றவங்களுக்கு ஒரு பொருளை உபயோகப்படுத்தும் போது என்னுடைய விலை 2000 ரூபாய் நீங்க சொன்னாதான் 2000 ரூபான்னு தெரியும். இதெல்லாம் வேணா நினைச்சிருவான், 300 ரூபாய் தான் போல இந்த செருப்பு அப்படின்னுவோம். ஆனா ஒருத்தர் சொல்லுவான் 2000 ரூபாய் கொஞ்சம் செருப்புன்னு. அப்போ அது சொல்லிதான் தெரியும். அதனால நமக்கு எதுக்கு தேவையில்லாத அவ்வளவு காஸ்ட்லி அந்த எண்ணம் வந்துடும். ஐயா மைக் அன்மியூட் ஆயிடுச்சு இல்லையா? சரி. வாழ்க வளமுடன்யா. எனக்கு இருக்க, உங்களுக்கு இருக்கு. அவர் அன்மியூட் பண்ணிட்டாரு. கருத்து போய் சேர்ந்து அதான். சரி, நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே